கருதி எனக்கு பின்னே நல்ல பேச்சாளர்கள் பேச வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்கின்ற வகையிலே காலத்தை வீணாக்காது சுருக்கமாக அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தில் அப்போ ஒரு மாற்றம் நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்தில் மழை பெய்யலேன்னு கவலைப்பட்டு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடந்தது. ஐயோ மழை பெய்ய போகுது, இப்ப பீதி அடையக்கூடிய காலம் இது. டிசம்பர்னு வந்தாலே தமிழ்நாட்டுக்கு ஒரு பீதி மாதம்னு பேரு. என்ன பொருள்? கலியுகம் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தர்மம் என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் அழகாக தமிழ் இலக்கியத்திலே ஒரு பாடல் வருகிறது. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதிங்கிறவர் ஒரு உண்மை சொன்னார். இந்த உலகத்திலே இன்னும் தர்மம் என்றும் மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சி என்றும் இருப்பதற்கு காரணம் என்ன? உண்டாலம்மை உலகம் என்கின்ற பாடல்ல அழகாக, அது நீண்ட பாடல். அதனுடைய சுருக்கமா கடைசியில என்ன சொல்றாருன்னு சொன்னா, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயல்னர் உண்மையாரே. தனக்கென்று வாழாது பிறர்க்கென்று வாழுகின்ற உத்தமர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது. இந்த திருப்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர்கள் தான் மரியாதைக்குரிய பா கோவிந்தன் அவர்கள். இன்றைக்கு பொண்ணெங்கே பொருளெங்கே என்று சொத்துக்களை எல்லாம் தேடுவதற்கும் பொருளை தேடுவதற்கும் தான் நாம் சமய உணர்ச்சிகளை கூட ஒதுக்கி வைத்து விட்டு அதில் செலுத்துகின்றோம். ஆனால் ஐயா அவர்கள் தனக்கென்று எதுவுமே நினையாது, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், எல்லோரும் நல்ல கதியடைதல் வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் தனக்கென்று எதையுமே நினையாது சமயத்தொண்டோடு மானுட சமூக தொண்டையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட உத்தமர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இங்கே மழை பெய்யும். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருவது அவ்வையினுடைய ஒரு பாடல். சித்திரம் கைப்பழக்கம் ஆன்ற அவிந்தடைய இந்திய கொள்கை சான்றவர்கள் அடங்கிய அவை இது. பனசிமூர்த்தி ஐயா இருக்கிற இடத்துலும் பூமிநாதன் ஐயா இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக பேசணும். நான் பேசுறதுல இலக்கிய மேற்கொள்ள பிள்ளைகளால் தயவுசெய்து போட்டுக் கொடுங்க. அவையாருடைய பாட்டு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அந்த பிறவி குணம் தான் ஐயா அவர்களிடம் வாய்த்திருக்கிறது. இப்படி வருவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆலயத்தை தோற்றுவித்தருடைய குருஞான சம்பந்தர் திருவதாரம் செய்த மண்ணில் வாசனை அவர்கள் அப்படியே இருக்கிறது. அந்த தர்மபுரம் ஆலயத்தினால் தானே இன்று பல்லுயிர்களும் கழிவுகிறது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இந்த மண்ணிலே வந்த அந்த மண் வாசனையின் காரணத்தினால் அவர்களுக்கு இந்த நற்குணம் எல்லாம் ஐயா அவர்களுக்கு அடங்கி இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கருத்து வாழ்த்துறை என்று போட்டிருக்கிறார். அது எனக்கு கிடையாது. நான் ஆட்சி பெற வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஐயா அவர்கள் முன்னிலை குறிப்பிட்டது போல உலகத்திலே உயர்ந்தது எது என்று சொன்னால் பெரியோர்களது ஆட்சிதான். உங்கெல்லாம் காலம் மலையேறி போச்சு. ஒரு காலத்தில் திருமணம் என்று நடந்தால் திருமணம் முடிந்த உடனே அந்த ஊர்ல எவன் நிறைய புள்ளைய பெற்றிருக்கானோ அவனுக்கு பொதுவா புள்ள நிறைய பெற்றவன் வீட்டில் வந்து வருமானம். அது ஒரு இது இருக்கு. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, திருமணம் நடந்ததுன்னா அந்த முதல்ல அதிகமாக பிள்ளை பெற்ற ஒருவனை வந்து வாழ்த்து சொல்வார்கள். அவன் எப்படா கந்தாராடம் அணிஞ்சிருப்பான். அதுக்காக அவனுக்கு அன்னைக்கு ஒரு வேட்டியை துண்டை எடுத்து கொடுத்து வந்து முதல்ல வந்து பொஜன் பஞ்சாதி வந்து வாழ்த்து சொல்வார்கள். அதற்கு பின்புதான் பெற்றோர்களை வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். இது நான் கிராமத்துல கண்ணார என்னோட குழந்தை பருவத்தில் கண்ட உண்மை. ஏனென்றால் பெரியோர்களது ஆசையை விட உயர்ந்த ஒரு பெற வேண்டிய கடாட்சியம் எதுவுமே இல்லை.
ஆகையினாலே அந்த ஆசையைத்தான் அடியேன் ஐயா அவர்களிடம் நான் பெற வந்திருக்கிறேன் என சொல்லி முடித்து விட்டு வந்ததுக்கு ஒரே ஒரு கருத்தை தெரிஞ்சிருக்கிறேன். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேண்டான். இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னா, என்னுடைய கருத்தை ஐயாவோட சொன்னதை நீ விரித்து சொல்றேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆன்மக நாவல 4வது பாலாபாடம்னு எழுதியிருக்கிறார். அது ஒரு கருத்து சொல்றார், ஒருவரிடம் கடன் பட்டு நம்ம கடனை செலுத்தாம ஏமாத்தினால கொடுக்காட்டால என்ன ஆகுமா, கடன் பெற்று ஏமாற்றியவனுடைய புண்ணியம் பூராவுமே, கடன் பெற்று ஏமாற்றினவனுடைய புண்ணிய பலன்கள் எல்லாமே கடன் கொடுத்தவனுக்கு தானா போய் சேர்ந்துருமா. அப்ப இழப்பு யாருக்கு? அவன் கடனை ஏமாத்தினால அவனுடைய புண்ணிய பலன்களை எல்லாம் இழக்கின்றான். ஆகினாலே நம்முடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் போய்விடுவை என்று இறங்கி வந்து கலைஞன் என்று வருகிறது. எனவே இந்த மேற்கோள்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு விளக்கம் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இறங்க வேண்டாம்னா, கடன் ஏமாற்றியவனுடைய புண்ணியம் பூராமே கடன் கொடுத்தவனுக்கு தானாக போய்விடும். எதையும் இழக்கலாம், புண்ணியத்தை இழக்கக்கூடாது. அதை வைத்து தான் நிற்பனர்கள் என சொல்லிக்கொண்டு என் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லும் முகமாக அப்படி சொல்லுகிறேன். நாம பெற வேண்டியது எது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நித்தலும் நல்லது நடக்கணும். அது எல்லாருமே விரும்புகிறோம். நித்தலும் நல்லது நடப்பதற்கு ஒரு 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 வார்த்தை அபிப்பிராயம் சொன்னார். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. இன்று அடியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான நாள். ஏன் என்று சொன்னால், இந்த மண்ணிலே இருக்கின்ற நல்லவர்களை எல்லாம் காணக்கூடிய பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது. மனசமூர்த்தி ஐயாவை எப்போ 4 மாதத்துக்கு முன்பாக ஆரியத்தில் சந்தித்தது, இந்த வீடும் சந்திக்கின்ற பேர். விருநாதன் ஐயாவை இப்பொழுதோ இந்த இதுக்கு வரும்போது சந்தித்த நேரம். எனவே இப்படி நல்லவர்கள் உங்கள் அனைவரையும் காணுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பை ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் எல்லாமல் என்னுடைய பரம்பரையை நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், ஐயா அவர்கள் நோயற்ற ஒரு நீண்ட ஆயுளையும் அவர் நல்ல திரகாத்திரமான அந்த உடலையும் பெற்று அவர்கள் பணி இன்னும் நீடித்து நிலைத்து பல கோடி ஆண்டுகள் வாழணும். இன்னும் இதே மாதிரி பிறந்தநாள் விழா நடந்து கொண்டே இருக்கணும். அத்தனை பிறந்தநாள் விழாவிலே நாம் எல்லோரும் வந்து தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இதற்கு அந்த திருவள்ளுவர் துணை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே அமைகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, சிவகார்த்தி அவர்களுக்கு நன்றி. நம்முடைய கேபிஎன் அவர்கள் இந்த கடன் பற்றி ஆரம்பித்தோன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது கூட கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் ராவணங்கிற சொல்லு கம்பராமாயணத்தில் கிடையாது, அதில் இல்லை. அது அப்படி ஒரு பழமொழியை ஏற்படுத்திட்டாங்க. ராமாயணத்தில் அந்த வழி இல்லை. என்னமோ ராவணனை பிடிக்காதான் அதை கம்பெடுத்துக்க. இன்னொன்று இந்த கடலில் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த பரிகாரத்தலம்னு ஒன்று போயிட்டு இருக்கான். இங்கே போனால் அது, அங்கே போனால் அது. எங்கள் கும்பகோணம் பக்கத்தில் திருச்சேரைன்னு ஒரு இடம், அங்கே ஒரு கோயில் இருக்கு. அங்கே எல்லாம் சென்னையிலேருந்து வரான். என்னடான்னு கேட்டால், இந்த சாமி கடனெல்லாம் தீர்த்து வைக்கிறாருன்ட்டான். தெரியுமா? அது கபீஸ் அடிக்கிறாருக்கு தெரியும். அங்கேருந்து வரான். எங்களுக்கே தெரியாது, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எங்களுக்கே தெரியாது. வந்த என்ன கடனாக தீர்த்து வைக்கிறாரான். நாங்கள் கேட்டோம், கேஷாக கொடுக்குறாரா செக்காக கொடுக்குறோம். இது கூட இல்லை, கடன் வாங்கினவன் இல்லை, கொடுத்தவன் அனுப்புகிறான். அவனை நீ திருப்தி அதை போய்ப்பா, அப்போ நான் திருப்பி கொடுப்பேன்னு. அது இல்லை, கடன் வாங்கிறதும் அதில் மாட்டிக்கிறதெல்லாம் வினை. ஐயா அவர் சொன்னது போல நல்ல புத்தி கொடுத்துருக்கோம் பெருமான், அறிவு கொடுத்துருக்கலாம். மகிழ்ச்சியாக வாழறதுக்கு தானே இது. ஐயா சொன்னது போல சந்தோஷத்துக்கு தானே வாழ்க்கை. சந்தோஷமாக வாழணும்னா நம்ம புடவை ஐயா கோவிந்தன் ஐயா மாதிரி எதுலையுமே பற்று வைக்கக்கூடாது. அவருக்கு பற்று வச்சுருந்தா இவ்வளவும் பண்ணுவாங்க, புட்டி புட்டி உள்ளே வச்சுப்பார் இல்லையா. பற்று வைக்க ஒரு ராஜா போய் முனிவர்கிட்ட கேட்டான்,
சந்தோஷமே இல்லைன்னு அந்த முனிவர் சொன்னார், உங்கள் நாட்டில் எவனாவது சந்தோஷமாக இருந்தான்னா அவன் சட்டையை வாங்கி போட்டுக்கன்னாரு. சட்டையை வாங்கி இவன் போய் பார்த்தா ஒரு வெயிலுக்கு சந்தோஷமாக இல்லை, சந்தோஷமாக இருக்கு, அடையாண்டான்னா ஒருத்த மட்டும் பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக இருந்தான். அவன்கிட்ட போய் நீ சந்தோஷமாக இருக்கான்னு வந்து கேட்டான். என்னை விட சந்தோஷமாக இந்த உலகத்தில் எவனா இருக்கான்ட்டான் அவன். அப்படின்னு அவன் சட்டையை கொடுறான்னா. ஏன்டான்னு கேட்டான் அவன், எங்கள் ராஜா போட்டுக்கணும்னு. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, அந்த சட்டை கூட இல்லாததுனால நான் சந்தோஷமா படுத்திருக்கிறேன். அது இருந்தால் கூட்டி வைக்கணும், அது கிழிச்சு போயிடுங்க, அது அழுக்கு போடுவேன், தூக்கி போடுவானேன்னு அதில் கவலைப்படுவியா. அது கூட இல்லாததுனாலதான் அப்படியே சந்தோஷமா இருக்கிறேன். ஆகையினால பற்று என்னைக்கு போதும் சந்தோஷம் தானா உள்ள வரும். அதான் நான் சமயம் சொல்றது. ஆகவே அப்போ இந்த கடன் தொடருது. அதுக்காக சொல்ல வர அடுத்து நம்முடைய வாழ்த்துறை வழங்க அந்த யோகத்தை நிலைநாட்டுகிறவர்கள், யோகத்தை பிராக்டிக்கலில் கொண்டு வரவங்க. அவங்கள்ட்ட எனக்கு பிடித்தது அதுதான். அதனால் அவர்களை இப்பொழுது வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு பணிவோடு வருகிறேன். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி. இந்த கோவிந்தன் ஐயாவை எப்பொழுதும் வாழ்த்திட்டே இருக்கும். ஆனா அதை வாழ்த்துவதற்கு ஒரு அடக்கம் வச்சதுனால என்ன நன்மைன்னு கேட்டால், பெரியவர்கள் எல்லோரையும் நண்பர்களையும் பெரியவர்கள் பார்த்து வணங்குவதற்கு ஒரு வாழ்த்து. அதனால் அவர்களை வாழ்த்த வேண்டும். அதுக்கு வாய்ப்பு கொடுத்தார்களா? இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே, பெரும்புலவர், சிறந்த சொற்பொழிவாளர் தம்பி மலையப்பன் அவர்களே, சிவக்கொழுந்த முதலியார் ஐயா அவர்களே, சொக்குப்பிள்ளை வழக்கறிஞர் சொக்குப்பிள்ளை பார்த்துக்கொண்டு அவர்களே, காரைக்குடியிலிருந்து வந்திருக்கின்ற மஞ்சள் வெங்கடாசலம் அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர் நகைச்சுவை தேர்தல் தம்பி காளையப்பன் அவர்களே, பெரியவர்களே, மம்சாவரம் மருத்துவர், உடற்குறையை நீக்குகிற இயல்பை சரி செய்கிற மருத்துவர், அவன் குருத்துவ பிள்ளைகள் யாரும் படுத்துட்டாங்க, ராமபுரி ஐயாறு போன்றவர்கள் மாப்பிள்ளை உறவு முறையில் தான் வந்திருக்கோம். பாலசுப்ரமணியம் அவர்களே, தமிழாசிரியர் திரு தம்பி அவர்களே, அருமையான பள்ளிசை பாடுகிற மோகன் அவர்களே, தமிழ் கிட்டன் அவர்களே, இணைச் செயலாளர் முத்தையா அவர்களே, இந்த இடத்திலும் தொண்டு செய்கிற எங்களுடைய உறுப்பினர் மாரியப்பன் அவர்களே, எல்லா இடங்களிலும் பக்தியை போராட்டி செல்கிற குருசாமி ராஜா அவர்களே, தம்பி உறவு மேற்கொண்டிருக்கின்ற தம்பி பேரெல்லாம் மறந்து கூப்பிடாங்க அவர்களே, இன்னும் பெரியவர்களே, தாய்மார்களே, உறவு சொந்தங்களே, உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். முதல்ல உங்களை வணங்கியிருக்கேன். பெரியவர்களெல்லாம் விட்டு நீங்க வரலன்னா இந்த விழா எப்படி நடக்கும்? ஆமா பார்த்துக்கிறோம், இன்னொரு நாள் நேர பார்த்துக்கிறோம் அப்படின்னா நேரம் வந்துட்டீங்க பார்த்தீங்களா? நடந்தோ மிதிவண்டியிலோ உடல் உழைப்போடு ஒன்றிருக்கிற உங்களைத்தான் முதலில் பாராட்டு. ஒரு விழா நடக்கிறது என்றால் அந்த விழாவிற்கு கூட்டம் சேர்வது பெரிய இன்று
இளமுறை மணிமாறன் அவர்கள் சிவகார்த்தியில சொற்பொழிவாற்றிய போது ரொம்ப வருத்தப்பட்டார்கள். நிறைய பேர் கூட்டத்துக்கு போல இவருக்கு இறைவரை ரொம்ப அருமையான சொற்பொழிவாளர். அந்த நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் இங்க வந்திருக்கின்றவர்கள் இந்த கூட்டத்திற்கு, இந்த விழாவிற்கு வாழ்த்த வந்த கோட்டைப்புறம் சமுதாய தலைவர் ஐயா அவர்கள், கோட்டைப்புறம் ஸ்ரீவைகுண்டம் கோட்டைப்புறம் வேளாளர்கள் சங்கம் உடஞ்சு போச்சு. கோட்டைப்புறம் செட்டிமக்கள் சங்கமும் அந்த கோட்டைப்புறமும் அதனுடைய கட்டுப்பாடு எப்படி இருந்தது என்பது அவர்கள் அனுபவப்பட்டவர்களுக்காக அப்படிப்பட்ட சிறந்த ஒரு கோட்டைப்புறம். ஆனால் திருநிறை மாமணி, இந்த திருநிறை மாமணின்னு தான் நான் சொல்லுவோம். அவருக்கு நிறைய பட்டம் பெற்றிருக்கார், சேக்கடார் விருது எல்லாம் போயிருக்கார். ஆனால் திருநிறை மாமணி என்ற பட்டத்தை சேக்கடார் மன்றம் முதலாக அவருக்கு வழங்கி கற்பகநாதர் கோயிலுக்கு வழங்கியது. அன்றே அவர் பெரிய சொற்பொழிவாளராக வருவார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர் நீடுடைய வாழ்க்கை அவரு அண்ணன் குழந்தைங்க நான் ஏதாவது ஒரு வயசு ஒரு 4 மாதம் முன்னத்து 5 மாதம் முன்னாடி. அதனால இவர்களெல்லாம் பார்க்கிறபோது வாழ்த்த வேண்டும் என்று தோன்றுகிறது. அண்ணன் கோவிந்தன் அவர்கள் எங்கள் தொண்டை பற்றி நன்றாக எடுத்து சொன்னார்கள். அவருடைய தொண்டு மிக சிறந்தது. அதில் சொல்லாமல் இருப்பதை நான் சொல்ல வேண்டும். நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள் தர்மபுராவின புலவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய திறமை சொற்பொழிவாற்றல் அவர்களை வாழ்த்துகிறேன். இன்னும் வந்திருக்கின்ற பெரிய விலையெல்லாம் வழங்குகிறேன். நம்ம தலைவர் சொன்னார், அவருடைய குலதெய்வ கோவிலுக்கு கட்டி இருக்கிற மண்டபத்தை எல்லாம் சொன்னார். நான் போயிருக்கிறேன், வாழ்க்கை இருக்கிறேன், 3 கவிதையெல்லாம் வாழ்க்கை போட்டேன். இப்படி கொண்டோட 40 ஆண்டுகளாக நேற்று 40வது ஆண்டு விழா சேர்க்கிறார் என்ற ஆண்டு விழா நேற்று நடந்தது. சில பேர் வந்து இப்போதான் கூட்டங்களுக்கு போறதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் எப்ப வர்றாருன்னா அவருக்கு ஏதாவது பொருள்கள் உண்டு, அதனால வந்துடலாம். நான் எந்த சொத்துக்கும் தரம் வாங்கறது இல்லை. அப்படி கொடுத்தா அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க. நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதைத்தான் மக்கள் இன்று நினைக்கிறார்கள். இதில் ஏதாவது சந்தேகம் தான்? அட்லீஸ்ட் அவங்களையாவது பாராட்டவாவது நம்ம செய்வார். உங்களால் எவனையும் பாராட்டியிருக்கேன். அதனால முதல்ல அவங்கள பாராட்டணும். எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள் தான். பாராட்டும்படியாக செயல் செய்துவிட்டால் மிகவும். ஆனால் கோவிந்தன் அவர்கள் 40 ஆண்டுகளாக சேர்ந்த உறுப்பினர் நிறைய கொண்டு செஞ்சிருக்காரு மன்றம். அதோட முதலாக சேர்க்கிறார் மன்றத்தின் நிரந்தர இட்டு வைப்பிற்கு 25,000 கொடுத்திருக்கிறார். அத்தகைய சிறப்புடைய அவரை வாழ்த்தணும். திருவாவூர் ஆதீன அம்பிரான் சாமி, திருவாவூர் ஆதீனத்தினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் தேசிகர் சிவபிரகாஷ் சுவாமிகள் என்னை அழைத்து கவியரங்கம் வர சொன்னார். அதோடு திருவாவூர் ஆதீனத்தினுடைய நேர்முக பயிற்சி மையத்தில் திரு அமரர் பழனி இறந்தவர்கள் 1 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த வகுப்பை நான் நடத்தி நல்ல வேலையாக அதிலிருந்து விடுவித்து வேதாந்த கூட்டு நல்ல வேலை. சித்தாந்தம் என்பது அவர்கள் நல்ல அருமையாக சொன்னார்கள். 11 வாசம் சாரூப சாமீப சாரூப சாகித்யத்தை அவர்கள் வேறு மாதிரியாக சொன்னார். அதோடு கிடைக்கக்கூடிய பதவி அது அருமையாக சொன்னார்கள். சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு என்று சொன்னார்கள். எதனுடைய முடிந்த முடிவு? அறிவு. இறைவனை அறிவால் அறிய செய்வது சித்தாந்தம். மாற்றுக்கிறது இல்லை.
அறிவினாலே அறிய செய்கின்ற சித்தாந்தம். திருவாசகத்தை எடுத்தீங்கன்னா 4 தொடர்ச்சி இருக்கு, 4 தொடர்களை செய்யும். முதல்ல கைவெண்பா, அதுக்கப்புறம் அகவல் பாக்கள் 4 இருக்கு. சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அந்த பகுதி, போற்றி. இந்த 4ம் இறைவனை அறிவால் அறிய செய்கின்ற பகுதி. திருவாசகம் படிக்கும் போது இதெல்லாம் உணர்ந்து படிக்கும். இந்த 4ம் இறைவனை அறிவினாலே, இறைவன் எப்படிப்பட்டவன், கெட்டு குலத்தை உடையவன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு பதி, அவன்தான் பதி. திருவாரூர் ஆதீனத்தில் கோயிலுக்கு உள்ள முதல்ல போகும்போது பசுபதீஸ்வரர் இருக்கிறார். மலைக்கு போகிறோம், வடக்க நுழைவாயில போகும்போது வடக்க பசுபதீஸ்வரர் இருக்கிறார். பசுபதீஸ்வரர் என்ன, பசு தான் நாம, நம்முடைய பதி இறைவன். அந்த கோயில் இருக்கிறது. அது எப்படி நம்ம பசுவாக அம்மை இருக்கிறார், அம்மையை வாக்குவதற்காக கதையெல்லாம் விட்டாங்க. நமக்கு தான் கதை விட தெரியுங்க. அதுலேயும் மண்டலர்கள் நல்லா கதை விடுவாங்க. மகேந்திரவர்மன் பல்லவன் செய்த பெரிய தவறு. வடமொழி படித்தவர்களை, அவன் அங்கிருந்து வடமொழி படித்தவர்களை மட்டும் அழைத்து வந்து கோயிலை நியமித்தது அவன்தான். இது வரலாறு. அதனாலே நாங்கள் எல்லாம் பேரை அதுக்கான தமிழில் உள்ள தேவார பேரையெல்லாம் மாற்றி வடமொழி பேராக ஆக்கி வைத்து அந்த வடமொழி பேரை மக்களிடம் பரவ முடியாத மக்களுக்கு வைக்க செய்தி. இப்படிப்பட்ட தவறை செய்தவன் மகேந்திரவர்ம பல்லவன். நாம பாராட்டிட்டு இருக்கோம், ஏன்னா அவன் பெரிய சிற்பம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் மாறிட்டான். மாறினதை யாரும் சொல்லவே இல்லை. அவனுடைய சமணர்களுடைய பள்ளிகளை எல்லாம் அழித்து குணபலன் என்ற அவனுடைய பெயராலே குணபதீஸ்வரம் கட்டி இருக்கிறான் சிவன் கோயில். அதை யாரும் பாராட்டமாக. அன்று திருஞான சம்பந்தரும், முக்கியமா திருஞான சம்பந்தர், அவரோடு இணைந்தவர்கள் அவர் கஷ்டப்படுவாங்க. இவர்கள் எல்லாம் பிறக்கவில்லை என்றால் சைவமே இல்லை. முதல் வழிகாட்டி காரைக்கால் அம்மையார். அவர்கள் தான் தேவாரத்தை முதல்வர் தேவாரமாக பாடுகிறார். திருக்கடைக்கேற்ப வைத்து பாடியவர் அவர்தான். காரைக்கால் அம்மையாருடைய புகழை சொல்லிக் கொண்டே போகிறோம். அவர்தான். அவருக்கு வாழ்த்து மட்டும் வணக்கம் மட்டும் செய்யணும். ஒரு தலைப்பில் நம்ம பேசுறோம். இப்போ நம்ம தலைப்பு கோவிந்தன் ஐயா, அவருக்கு வாழ்த்தம். எழுதும் கீழ்கணக்கு இன்னம் ஈசரே அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. தொழுது வணங்கி தூணீர் அணிந்து சொல்லுகிறான். அழுது அரசுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. இன்னம்பர் என்பது தலம், தலத்தின் பெயர். அந்த தலத்தின் இறைவன் என்ன சொல்கிறான், இங்கே பொழுதுபோக்கி தெரிகிறவனெல்லாம் கணக்கு எழுதிட்டு இருக்காரு. தொழுது வணங்குகிறவர்களையும் கணக்கு எழுதுறாரு. அவருக்கு வேறு வேலை இல்லையா? இன்னம்பர் ஈசனுக்கு வேறு வேலை இல்லையா? இறைவன் ஒவ்வொருவருடைய கணக்கையும் வினையையும், வினைன்னு சொன்னா புண்ணியம், புண்ணியமே வேண்டாம். புண்ணியம் வேணுமா, பாவம் வேண்டுமா, ரெண்டுமே இருக்கக்கூடாது. பாவத்தாலும் பிறவி உண்டு, புண்ணியத்தாலும் பிறவி உண்டு. புண்ணியம் செய்தாலும் மறுபிறவி எடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. கீழ்கணக்கு என்பது அண்ணன் கோவிந்தன் அவர்கள் என்ற சந்தேகம் கேட்டாங்க. நான் அதுக்காக சொல்லவா, அதெல்லாம் இன்னம்பர் ஈசன் கீழ்கணக்குனாலே என்னன்னு கேட்டாங்க. நான் யோசிச்சேன். தமிழில் மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள்னு உண்டு. மேற்கணக்கு நூல் 18, கீழ்கணக்கு நூல் 18. 8 தொகை 10 பாட்டு, இங்கே 18, 11 கீழ்கணக்கு. அது மாதிரி மேற்கணக்கு கீழ்கணக்குன்னு சொல்லியிருக்காரு. மேற்கணக்குன்னா மேலே இருக்கிற கணக்கு. இந்த உலகத்தை விட்டு, இந்த உடம்பை விட்டு ஆன்மா பிரித்து செல்கிற பிறகு உள்ளது. நாமெல்லாம் அவதாரம் செய்திருக்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா மட்டுமில்லை, ராமன் மட்டுமில்லை, அவங்களெல்லாம் நம்மை விட கீழானவர்கள். யாருக்காவது போவோம் சந்தேகம் தான் கேட்கும். மகாவிஷ்ணு நம்மை விட கீழானவர்.
ஒருத்தர் பேச மாட்டேங்க. என்ன சாமியை போய் நிற்கிறாங்க தான் நாங்கள் எப்படி பேசுவோம்? மகாவிஷ்ணு புவனியில் போய்கிற பாதையில் நாம் போக்குகின்றோம், நாள் நாம் போக்குகின்றோம். மலரவன் ஆசைப்படவும் இந்த பிறவி வேண்டாம், முத்திக்கு போகணும்னு ஆசைப்படாத திருமாலும் நான்முகனும் நம்மை பார்த்து அவர்கள் முத்திக்கு போக வேண்டும் என்றால் மனிதனாக பிறப்பெடுக்க வேண்டும். யோக நிலையை பற்றி சொன்னாங்க. இந்த யோக நிலையில ஒரு செய்தி, மனிதனாக பிறந்தால்தான் அவர்களுக்கு முக்தி, இல்லைன்னா கிடையாது. அப்ப நாம முக்தி பெறுவதற்கு நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம். என்ன புண்ணியம் செய்ததை அவர்கள் நம்மை விட கீழானவர்கள் என்று அதனால் சொன்னார். நீங்க தத்துவத்தை நிறைய படுத்தீங்கன்னா, திருவாசகத்தை நிறைய படுத்தாலே ஒரு 60 இடத்துக்கு மேல நான்முகன் மலரவன் என்றவன் யாரும் பார்க்க முடியாது. திருமாலும் பன்றியாய் சென்றுளரார் திருவடிகள் நிறைய இடத்துல சொல்றாரு. மனிதனாக பிறந்திருக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கோவிந்தன் மாதிரி நடந்தா, அந்த அளவுக்காக நடந்தா போதும். கொஞ்சமாவது தொண்டு செய்தால் போதும், நமக்கு நல்ல விளைவு. அதனாலதான் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஐயா. இறைவனை வாழியும் வாழ்த்தியும் வழிபடும், அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை. இறைவனை பாடுவதற்கு அவன் அருளாலே அவன்தான் நம்மை, அவனை வழிபடுவதற்கு அருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த தேவாரம் சொல்லும்போது பல பேர் சொல்றீங்க, திருவாசகம் சொல்லும்போது பல பேர் சொல்றீங்க. அவனை வாழ்த்தியும் பாடியும் வழிபடும், அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை. நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். நீங்கள் எல்லோரும் வந்து வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். நான் மாதிரி பேசிட்டே போகிறோம். உன் கருத்து யாருக்கு தேவை? பேசுனா பேசுறதெல்லாம் மக்கள் கேட்டு நடந்து விடுவார்களா? அதனால முடிங்கன்றது அங்கிருந்து மனசுக்குள்ள நான் சந்தேகம் கேட்கிற அப்படி ஒரு அழகம் வச்சிருக்கிறார். அப்ப ஏதாவது கேட்டா சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் நலமாக வளமாக செழிப்பாக மகிழ்ச்சியாக 100 ஆண்டுக்கு மேல் வாழ வேண்டும். நாங்கள் எல்லாம் கை பிடித்தவர்கள் கை விட்டதனால நாங்கள் எல்லாம் ஒரு திருநெல்வேலி மாமலையான முச்சாண்டிலிருந்து, கோவிந்தனிலிருந்து, எண்ணிலிருந்து கை பிடித்தவர்கள் கை விட்டதனால முத்தி அங்கிருந்து கவலைப்படுறாரு. ஆறுமலையும் போயிட்டார். கை விட்டதுனால இப்ப எங்களுக்கு தளர்ச்சி அதிகம். என்னுடைய அன்பர்கள், அதையும் திரு கணேசராஜா அவர்கள் இன்னைக்கு சொல்லலைன்னா நான் மறந்தே வந்திருக்க முடியாது. நேற்று வரை முழுமையும் அதிகமான பேர். அவர்கள் காலையில சொன்னாங்க, நான் வந்து அங்கே கூப்பிட அப்படின்னாங்க. ஓட்டுநருக்கு சொல்லலை, பேருந்துல போயிடுவோம்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் எனக்கு இப்போ கை பிடிச்சிட்டு இருக்கிறது அவர் தான். இல்லை ஆம்பளை கை பிடிக்கலாமா? ஆம்பளை கை பிடிக்கலாம். நீங்களாம் நாமெல்லாம் ஆம்பளையா பொம்பளையா? என்ன சார் நீங்க கொடுக்கல. ஆன்மா என்பதுதான் முக்கியம். போன பிறவியிலே ஆன்மாவாக எந்த பெண்ணாக இருந்தீர்களா, எந்த நாட்டில் பிறந்திருந்தீர்கள், எந்த மொழியை பேசிக் கொண்டிருந்தீர்கள் தெரியாது. ஆன்மா எல்லாம் பொது. அதனாலதான் நாயக நாயகி பாவத்தில் நம் பெரியவர்கள் பாடினார்கள். நாம் எல்லாம் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லலாம். ஆண்கள் பெண்களாக இருப்பவர்கள் ஆண்களாக பிறந்திருக்கலாம். என்னுடைய முக்குறவை பற்றி ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது நான் பிராமண பொண்ணா பிறந்திருந்தேன். பார்க்க முடியும். அதை ஒன்று ஆராய்ச்சி பண்ணுவோம் பார்த்தேன். அதுக்கடுத்து என் மனைவியை பார்த்தேன். அவங்க ஆண்மகனா பிறந்து எனக்கு கணவனா இருந்தாங்க. இந்த துறையில் அவங்க நாங்கள் மாறி பிறந்துட்டோம். அவங்க முத்திக்கு போயிட்டாரு. நான் இனிமே போகிறேன். அது இறைவன் என்று 63 நாயன்மார்களுக்கும் எப்படி இறைவன் அருள் செய்தார், வள்ளலாருக்கு எப்படி அருள் செய்தாரோ, ஏன் அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா, நமக்கு கூடாதா?
உடம்போடு இறைவனை அடைய வேண்டும் என்று இந்த மன்றத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் அந்த பயிர் பெற வேண்டும். எனக்கும் அந்த பேர் உண்டு, உறுதி என்று சொல்லி அண்ணன் கோவிந்தன் அவர்களை வாழ்த்தி நலமாக வளமாக செழிப்பாக மகிழ்ச்சியாக 100 ஆண்டுக்கு மேலும் எல்லோரும் வாழ்கின்ற அப்படி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எல்லோருடைய திருவடியையும் மீண்டும் வணங்கி பெரியவர்களே, ஐயா விஞ்ஞானம் ஐயா அவர்கள் ஒரு நீண்ட வாழ்த்துறையை வரலாறு, தத்துவம், சமூகம் எல்லாவற்றையும் கலந்து அவர்களை வாழ்த்தினார்கள். கடைசியில் ஒன்று தெரிவித்தார்கள். நம்முடைய கடைசியில் ஒன்று தெரிவித்தார்கள். நான் முன்பிறவியில் எதாயிருந்தேன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். தெரிந்திருக்கலாம். ஆனால் பெருமான் செய்த பெரிய புண்ணியன் செயல் நன்மை என்னன்னா, இதுக்கு முந்தி எந்தெந்த பிறவியில் இருந்தோங்கிறத ஒரே பட்டனில் டெலீட் பண்ணிட்டேன். நல்ல வேலையா, நான் போன பிறவி என்ன இருந்தேன்னு தெரியாது. சரி, இந்தந்த பிறவியில் என்னென்னவா இருந்தோன்னு தெரிஞ்சா என்ன கதை நடக்கும்? நான் போன பிறகு எனக்கு தெரிஞ்சதுன்னா, கோவிந்தன் ஐயா போன பிறவியில் ஒரு 10,000 வாங்கி இந்த பிறவியில் கொடுத்து ஆம்பாரு. அவர் சொல்லுவார், அடுத்த பிறவியில் பார்த்துக்கோம் பாரு. பிறவி சொன்னாரு. அதனால பெருமான் நம்மை நோக்கி பல விஷயங்களை அவனா வச்சிருக்கிறான். மறதி, தூக்கம், மறுபிறவி, என்ன புல்லாகி பூடாகி புழுவாகி என்ன கூட கேட்டாங்க. மனுஷனா வந்துட்டோம், இனிமே மறுபடியும் புல்லாகி பூடாகி போவோமான்னு கேட்டான். அது ஒன்றை பொறுத்து இருக்குது. ரொம்ப பேர் மனுஷனா இருந்துக்கிட்டே மறுபடியும் இருக்கான். அவன் என்ன பண்றது? அதனால ரொம்ப அற்புதமாக ஒரு புது செய்தி சொன்னாங்க. சென்ற பிறவியில் சொன்னார்கள். அதனால பிறவி உண்டு என்பதை அறுதியாக உறுதியாக நம்புகிற சமயம் நம் சமயம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை ஐயா அவர் சொல்லுகிற போது தத்துவத்தோடு இணைத்து சொன்னார். ஏன் துன்பம் வருகிறது, ஏன் இன்பம் வருகிறது? அதற்கு காரணம் வினை. அந்த வினையினுடைய தொடர்பு சென்றார் பிறவி என்பதெல்லாம் சொல்லும். ஒருமையுள் தான் கற்ற கல்வி எருமையும் ஏமாற்றுவோம். திருவள்ளுவனுக்கு ஏதோ அந்த 7 பிறவி மேலே கொஞ்சம் பற்றுதல் உண்டு. ஆகவே ஒரு அற்புதமான வாழ்த்துறை என்பதை விட ஒரு அற்புதமான தத்துவ சொற்பொழிவை ஆக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த வாழ்த்துறையினுடைய நிறைவிட கடைசியில் ஐயா போட்டிருக்காங்க. அந்த ஐயம் தவிர்த்தல் ஐயா அது போன ஆண்டு நடத்தணும். யாருக்காவது சந்தேகம் இருந்தான்னா, என்ன சந்தேகம்னு சொன்னால் சமயம் சார்ந்த சந்தேகமாக இருக்கணும். ஏன்னா மோடி வருவாரா வரலன்னு கேட்கக்கூடாது, அது நமக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் சமயம் சார்ந்த ஐயம் இருந்தால், ஏதாவது தத்துவம் சார்ந்த ஐயம் இருந்தால், யோகம் சார்ந்த ஐயம் இருந்தால், இங்கே இவர்கள்தான் விளக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பெரிய ஜாம்பவான்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. உடனே நீ கேட்பீங்க, நீ என்ன பண்ண போறன்னு கேட்பீங்க. என் வேலையே இதுதானே. ஆகையினால உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தால், அது நியாயமான ஐயமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படும். இந்த சீட்டில் நீங்கள் சுருக்கமாக எழுதி கொடுங்க. அதை படித்து பார்த்து விளக்கம் சொல்ல வேண்டிய செய்திகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லி அடுத்து இங்கே வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் பட்டிமன்ற பேச்சாளர் தாலியப்பன் அவர்கள் வருகிறார். Oh,
பெற்ற தாய்தனை மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கத்தனை ஜகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கிடும் நமசிவாயத்தை நான் மறவேனை என்று அந்த எல்லா வல்ல சிவப்பரம்பொருளை வாழ்த்தி வணங்கி என்னுடைய 55 ஆண்டு கால நண்பர் 84வது பிறந்தார். 55 ஆண்டு கால நண்பருக்கு 84வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் நல்விழாவிலே பேசுவதற்கு கிடைத்த பெரிய வாய்ப்புகளுக்கு நன்றியை சொல்லி மேடையில நாம் பார்த்தேன். என்னை வளர்த்து விட்டு ஆளாக்கிய என்னுடைய ஆசான் ஐயா கே.பி. முத்துசாமி ஐயா அவர்கள், என்னுடைய ஆரியர் நண்பர்னு சொல்வதாக என்னுடைய அண்ணன், எங்கள் தமிழாசிரியர் கழகத்தின் மூத்த வழிகாட்டி அண்ணன் பூமிநாதன் அவர்கள். அடுத்து ஐயா அவர்கள் நான் எந்த இடத்துல பார்த்தாலும் மரியாதை செலுத்தக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களை இந்த நல்ல நாளிலே வாழ்த்தி வணங்கி, எதிரில் அமர்ந்திருந்தாலும் என் இதயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் நான் தனித்தனியா பேர் சொல்ல முடியும். முன்னால் இருக்கிற வரிசையில எனக்கு 3/4 பேர் தெரிஞ்சவங்க. ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லலா இருந்தா வகுப்புல வருகை பதிவேடு எடுத்த மாதிரி இருக்கும். அந்த வருகை பதிவேடு எடுத்து அந்த பாவத்தை செய்து 19 வருஷம் ஆச்சு. 19வது ஆண்டு நான் பணிகளை வாழ்க்கை மீண்டும் எதிரில் அமர்ந்திருந்தாலும் என் இதயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்களை வாழ்க்கை எங்க ஐயா கே.பி. முத்துசாமி ஐயா இந்த ஊரினுடைய பெருமையை சொல்லும் போது, கோதை பிறந்த ஊர், கோதை இங்கு பிறக்கத்தான் செஞ்சாங்க. அடுத்த வரியில் வாங்க, கோவிந்தன் வாழும் ஊர். எங்க ஐயா சைவ திரு கோவிந்தன் அவர்கள் நம்மோடு வாழ்கின்ற இந்த நல்ல ஊர், கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் நல்ல ஊர், நீதியார் நல்ல பக்தர் வாழும் ஊர். அதில் நல்ல பக்தர் நடைமுறை பாருங்க. அப்படிப்பட்ட இந்த திருவில்லிபுத்தூருக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற ஐயா அவர்களை வாழ்த்தி அருமையான ஒரு செய்தியை சொல்லி, அரிது மானுடராய் பிறத்தல் இது. மனுஷனா பிறந்தாலும் தூண் இல்லாம, குருள் இல்லாம, சேடு இல்லாம, செவிடு இல்லாம எனக்கு என்ன மகிழ்ச்சினா, நான் சொல்ல அந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய, அதனாலதான் நீதியால் நல்ல பக்தர் வாழும் பாருங்க. அதை நிரூபிக்கணும் இல்ல. சேடு இல்லாம, செவிடு இல்லாம, தூண், குருடு, சேடு, செவிடு நீக்கி பிறந்தவரையும் நல்ல ஞானமான செய்திகளை கேட்க வந்திருக்கிறீர்கள். அதுக்கு உங்களை எத்தனை தடவை வாழ்த்தினாலும் வழங்கினாலும் நல்ல சைவ சித்தாந்த கடல் வந்திருக்காங்க, நல்ல செய்திகளுக்காக வந்திருக்காங்க. அப்ப மனுஷனா பிறந்ததா இது. மனுஷனா பிறந்தது எப்படி இருக்கணும்? ஒரு சின்ன துணுக்கு கடை, ஒரு 3 பொம்மை, ஒரு களிமண் பொம்மை, ஒரு பஞ்சு பொம்மை, ஒரு கட்டண்டு பொம்மை. இதுல எது சிறந்த பொம்மைன்னு ஒரு அரசனுக்கு தேவை வந்தது. அமைச்சரை கூப்பிட்டான். அமைச்சர் மிகச் சிறந்த அறிவாளி. அவன் கொஞ்சம் நல்ல தண்ணியை கொண்டு வர சொல்லி அந்த களிமண் பொம்மையை தண்ணியில போட்டான். அந்த களிமண் பொம்மை கறந்து நல்லா இருக்கிற அந்த தண்ணியவும் வாழாக்கி விட்டு, அத மாதிரி சில பேர் இந்த சமுதாயம்ங்கிற நல்ல தண்ணியில அந்த பாவிகள் விழுந்து கலந்ததனால அந்த நல்ல தண்ணி கெட்டு போகும். அவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், தீயவர்கள். 2வது பஞ்சு பொம்மை பார்க்க நல்லா இருக்கு, தண்ணிக்குள்ள விழுது. ஆனா விழுந்த உடனே அந்த தண்ணியை உறிஞ்சுகிறது. அவர்கள் சுயநலவாதிகள், அவர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், இவர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள். அடுத்தது கற்கண்டு பொம்மை. அது விழுந்தாலும் தான் விழுந்த தண்ணிய கறந்து இந்த தண்ணிக்கு அந்த கற்கண்டி எப்படி சுவையை கொடுக்கிறதோ அது போல
இந்த சமுதாயத்திற்கு தான் கரைந்தாலும் இந்த சமுதாயத்திற்கு சுவையை கூட கொடுக்கக்கூடிய அந்த கற்கண்டு பொம்மைகளை போல வாழுகின்றவர்கள் இதற்கு வாழ்வார். பெருந்தலைவர் காமராஜர் அப்படி வாழ்ந்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படி வாழ்ந்தார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அப்படி வாழ்ந்தார். அந்த வரிசையில நான் நினைச்சு பார்த்தேன், என்னுடைய அருமை நண்பர் கோவிந்தன் அவர்களும் வாழ்ந்து காட்டுகின்ற மாமனிதன் என்று சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் பட்டுக்கோட்டை இல்லை, தமிழுக்கு கிடைத்த பாட்டுக்கோட்டை. அவர் ஒரு பாட்டு அருமையா திரைப்பாடல் எழுதிப்பாரு. மனிதனா பிறந்தா போதாது, மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையறாம்பார். மனுஷனா பிறந்தா போதாது, மனுஷனாக வாழணும். எங்க ஐயா தமிழையா இருக்கார், அவரை பாட சொன்னா இசையோட அருமையா பாடிடுவார். அப்ப மனுஷனா வாழணும். கவியத்துக்கு கண்ணதாசன். அடுத்து வந்தவர் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். பாருங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வண்டலாகலாம். என்ன இதோட நிறுத்திக்கணும், இல்லைன்னா என் தம்பி மோகன் இருக்க அருமையா பாடுறவர். என்ன வாரி வாரி வழங்கும் போது வண்டலாகலாம், வாழை போல தன்னை ஈர்த்து தியாகியாகலாம், உருகி போடு மெழுகை போல ஒளியை காணலாம் என்று சொல்லி அடுத்தது நல்ல வழி. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம், உங்க நினைவுக்காக சொல்றேன், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிறைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ள மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் என்று சொன்ன மாதிரி குணம் அது கோயிலாக. அடுத்து வைரமுத்துடன் நிறைவுடையது. மனிதன் எப்படி இருக்கணும் போது வைரமுத்து கவிதையில் எழுதும் போது மனிதன் எவன்தான் மனிதன், வாழும் போதும் செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவன்தான் மனிதன் அல்வார். அப்போ வைரமுத்தான் சில போது நல்லவர்களை பலபோது எழுதிட்டார். அந்த பாடலை என்ன சிறப்பு வேற, வாழ்தல் வேற, பிழைக்கிறது வேற. வாழணும், ஐயாவை மாதிரி வாழணும், சைவ சித்தாந்த பழத்து வாழணும். இன்னொன்னு பிழைப்பு. பாரதி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புமா, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு சொல்வார். அப்ப ஐயா கோவிந்தன் அவர்கள் சைவ சித்தாந்த நெறிப்படி மனிதன் வாழுகின்ற முறைப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர். அப்பர் சுவாமிகள் சொல்வார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன்பார். அப்பர் சாமியா என்ன குறிக்கோள் இல்லாது கெட்டேன்பார். வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வேணும். அந்த குறிக்கோள் ஒரு நெறி, ஒரு முறை, ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்குரிய இனிய சகோதரர், 55 ஆண்டு கால நண்பர், என்ன வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி சைவம் தலை தாண்டி சண்முகன் பெயர் சொல்ல அடைத்தாண்டி அந்த பாடல்களை எல்லாம் நினைக்கும் போது அந்த பாட்டை கும்மியில கொட்டமாறு அந்த பாட்டுக்கு எவ்வளவு அருமையான சைவம் தலை தாண்டி அந்த சண்முகன் பேர் கொள் அருமையான பாட்டு. அப்படிப்பட்ட சைவம் தலைக்கு வரக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் 100 ஆண்டு கால வாழ்க்கை, நோய் நொடியில்லாமல் வாழ்க்கை, ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போல. இது ஒரு நுட்பம் பாருங்க. மன்னனால் ஊராட மட்டும்தான் முடியும். ஆனா எங்க ஐயா மாதிரி புலவர்களால் உலகத்தை ஆள முடியும். ஏனென்றால் அவர்கள் தமிழை ஆளக்கூடியவர்கள் என்று அந்த காரணத்தினால் ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போல என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் கோவிந்தன் அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே, இந்த நல்ல நேரத்திலே எல்லாம் வல்ல சிவபரம்பொருளை வாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நாளும் பனிமலர் மாதம் மேலனாய் கழித்த நாளும் மினிவொரு மூப்பு வந்து கோலனாய் கழித்த நாளும் குறிப்போரிலாது கட்டேன் தேருளாம் படனவே திருக்கொண்டிருக்கிறார். அந்த பாட்டு நான் பட்டிமன்ற பேச்சாளர்னு என்ன அறிமுகப்படுத்திருப்பார். சமய பேச்சாளராக இருக்கிறார். குறிக்கோளிலாது கட்டேன் தேருளாம் படனவே திருக்கொண்டி வேகமாக பேசுவோம். கேபி ஐயா அவர்கள் 80 வயசுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு இல்லை. அடுத்து இங்கே புலவர் சிவன் அனந்த பெருமான் இப்பொழுது வாழ்த்துகிறார். மைக்கு வரணுமா? மைக்கு வரணுமா? வருமா? வேகமா பேசுறவங்க சிவனேசன் இல்லையா? கடைசியில் இருக்கிறவங்க கேட்கலாம். வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஒரு தடவை சொல்லுவாங்க, நான் உனக்கு நீங்கள் குழந்தையா இருப்பது விளக்கணை கூட கொடுத்து வளர்க்கலையா அப்படின்னு. விளக்கணை கொடுத்தா நல்லா குழந்தைக்கு நல்லா குரல் வரும். எங்கள் அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் பாதம் கொடுத்து வணங்குகிறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்னுடைய கடைசியாக நகர வரிசைப்படி வர மாதிரி ஏதோ கடைசியாக கொண்டு வந்து அந்த கையில் இருந்து ஆங்கிலத்தில் அந்த மாதிரியா மன்னிக்க இந்த அந்த அப்போ நான் மேலே டாப்பில் வர்றதுக்கு ஒரு 85 வயசாக ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வரிசை வர்றதுக்கு ஒரு 85 வயசு ஆகும். இது கரெக்டாக தான் இருக்கும். தப்பாக எடுத்துக்காங்க. சும்மா வேடிக்கைக்காக நீதிமன்றத்தில் இப்படி தான் பேசுவேன். நான் மட்டும் ஏதாச்சும் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. இது வந்து காலங்கள் வந்து இப்போ இருக்கிற காலம் என்னன்னா சினிமா நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள் போலாச்சுகிற காலம், ஆன்மீகவாதிகள் போலாச்சு. எங்கே பார்த்தாலும் சினிமா நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள் வழிபடக்கூடிய காலமாக வழிபடக்கூடிய காலமாகிவிட்டது. அவர்களெல்லாம் பெரிய ஆளுமைகள் ஆகிவிட்டார். அதில் சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு வந்து போஸ்டர் சவத்தில் போட்டிருக்காங்க, வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நானும் பார்த்தேன், வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன்னா அந்த தலைவருக்கு வந்து 35 வயசு ஆகும், வாழ்த்துறவருக்கு 80 வயசு ஆகும். இது எப்படின்னு தெரியுது. 35 வயசு ஆளை வந்து இவர் 80 வயசுல இருந்துக்கிட்டு என்ன சொல்றாரு, வாழ்த்த வயதிலே வணங்குகிறோங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிலவரம் வந்து சினிமா நட்சத்திரங்களை பற்றி கேட்கவே வேண்டாம். அது ஒரு நடிகராக இருந்தால் 25 வயசு 27 வயசுக்கு மேலே ஒரு வயசு கூட கூடாது. அது எப்போ பார்த்தாலும் மார்க்கெட் மாதிரி அது வந்துச்சா. அதனால இப்போ சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு 22 வயசு, அதில் 23 மேலே ஒரு வயசு கூட கூடாது. அது எத்தனை வயசுனாலும் நிரந்தரமாக மார்க்கண்டேய வரத்தோட தான் இருப்பாங்க. ஆனால் இது ஒரு நம்முடைய நான் ஒரு இளைஞர் தான் சொல்லுவேன், சைவ நெருக்கி இப்படி பாடுபடக்கூடியவங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். பல பேர் செல்வத்தை ஏகப்பட்ட செல்வத்தை வச்சிருப்பாங்க, அது இறந்த பிறகு பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேடுங்கள் கூடு விட்டென்று ஆவிதான் போன பின்பு ஆரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் பாரு. பாவின்னு பணத்தை சொல்றாரா அந்த மனிதர்களை சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு அற்புதமான மனிதரை பார்க்கிறேன். எனக்கு கூட பல நேரங்களில் இந்த 1 ரூபா 2 ரூபா தர்மம் பண்ண கூட யோசிப்பேன். ஏன்னா பல பேர் வந்து பிச்சைக்காரர்கள் வந்து தொழில்முறை பிச்சைக்காரங்கள் ஆகிட்டாங்க.
அது தொழிலாகவே வச்சுக்கிட்டாங்க. வறுமையினால பிச்சை எடுப்பது வேறு விஷயம். மலையாளத்தில் கேரளாவில் அவங்க தர்மக்காரன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் பிச்சைக்காரன். கேரளாவில் போய் பாருங்க, தர்மக்காரன். தர்மக்காரன்னா என்னன்னா, நீங்கள் அவர்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தர்மம் பண்ணுறீங்க. அந்த புண்ணிய பலத்தை தர்மத்தை நீங்கள் கொண்டதுனால அந்த வாங்கிக்கிறவனுக்கு பேர் தர்மக்காரன். அப்படி மலையாளத்தில் இருக்கு. ஆனால் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான ரூபாய் அந்த நன்கொடை, ஆதரவற்றோர், முதியோர், இந்த இவங்களுக்கெல்லாம் ஆசிரமங்களுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா எங்கள் மத்தியிலே இப்படி ஒருவர் இருப்பதே ஒரு அற்புதமான காரியம். ஆன்மீக விஷயங்கள் அதுக்காகவே நான் இதை பாராட்டணும். இது சாதாரணமான அந்த எண்ணம், அந்த கொடுக்கின்ற எண்ணம் அது யாருக்கும் எத்தனை பேருக்கு வரும். அவர் ஜெயகாந்தி ரத்தன் டாட்டா இறந்த போது அவர் உயிரை எடுத்து பார்த்தா, அவர் வீட்டில் அவர் கூட இருந்த வேலைக்காரர்கள், அவர் கூட இருந்த ஒரு நண்பன், ஆந்திராவை சேர்ந்த ஒரு நண்பன், அவருக்கு பணி செய்தவர்கள், இவ்வளவு பேருக்கு அந்த பணம் லட்சக்கணக்கில் உயிரில் எழுதி வச்சிருக்காரு. எனக்கு இன்னைக்கு இந்த பலன் அவங்களுக்கு போகணும். அது ரொம்ப முக்கியம். அவர் சொந்தமாக ஒரு நாய் வளர்த்து வந்திருக்காரு, செல்லமான. அந்த நாய்க்குட்டியை பராமரிக்கிறதுக்கு ₹1,00,000 மேலே பணம், 5 லட்சம் 10 லட்சம்னு அதுக்கு எழுதி வச்சிருக்காரு, நாய்க்குட்டியை பராமரிக்கிறது. ஏன்னா இப்படி அளவுக்கு கடையனுக்கும் கடை தேற்றம்ங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த அன்பு செய்கிற இந்த மனோபாவம் யாருக்கு வரும்? அவர்கிட்ட பழகிற போதே நான் பல நேரங்களில் நினைப்பேன், அவ்வளவு தாராளமான மனசு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ தெரியாதோ, அவர் வைத்திருந்த அருமையான சைவ திருமுறை புத்தகங்கள் அனைத்தையுமே அன்பு அடியனுடைய வழிகாட்டுதலின் பேரில் புதுக்கோட்டையிலே ஞானாலயா நூலகத்துக்கு, அது பெரிய ஒரு நூலகம், உங்களுக்கே தெரியும், 1,00,000 புத்தகங்களை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அவர் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கூட்டு வந்து அவர்கிட்ட ஐயாவிட்ட இருக்கிற அருமையான சைவம் மறையில் நீங்கள் பத்திரமா பராமரிங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டோம். அவர் ஐயா பணம் தரேன்னு சொன்னார். இவர் ஐயா பார்த்துட்டார். அதான் நல்ல உள்ளம்ங்கிறது. புத்தகங்கள் எல்லா புத்தகங்களையும் அதை விட்டுருக்கலாம். ஏன்னா நூற்றாண்டுகளுக்கு மேலே பழமையான புத்தகங்கள். ஆனால் அதை விட்டு பணமாக்க வேண்டிய ஒரு எண்ணம் அவருக்கு வரவில்லை. அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் நம்ம மத்தியில் யாருக்கு அமையும்? அது செய்கிற தயாள குணம், தாராள குணம், அந்த மாதம் அந்த குருவருள் திருமுறை மன்றத்திலே நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி ஆன்மீக பணியை இப்போ சமகாலத்தில் இவருக்கு அடுத்த தலைமுறையில் யார் செய்வாங்கன்னு சந்தேகம் தான். ஐரோப்பாவில் ஒரு காலகட்டத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய தலைமை போப்பாண்டவர். அவர் ஆங்கிலத்தில் லத்தீன் மொழியில் பப்பாம்பாங்க. பப்பானா அவங்க மொழியில் அப்பான்னு அர்த்தம். அதே தான். அவரை தந்தை மாதிரி தான் கூப்பிடுவாங்க, பப்பா. அவர் சொல்றது தான் நடக்கும். அரசியல்ல இவர் சொன்னா ஒரு கை காட்டுனா அவர் தான் மன்னர். அவரு கை காட்டுனவர் தான் மன்னர். அவர் பார்த்துதான் ஒரு மன்னருக்கு முடிசூடு விழாவில் அவர் தான் கிரீடத்தை எடுத்து வைப்பார். அப்படி போப்பாண்டவராக இருந்தவர் அவர் அரசியல் விதயங்கள்ல அவர் தான் நிர்ணயம் பண்ணுவார். சமூக விஷயங்கள் எல்லாத்துலயும் அவர் தான் நிர்ணயம் பண்ணுவார். அவர் கை காட்டக்கூடியதுதான் மாற்றம். அந்த மாற்றம் வரும். ஆனால் இன்றைக்கு 2025ஆவது ஆண்டுல போப்பாண்டவரை பார்த்து இவங்க எல்லா மக்கள்லாம் சேர்ந்து போப்பாண்டவரே போ ஆண்டவரே அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவர் பூஜ்யத்துக்கும் கீழே அந்த மதிப்பு அவங்க யாரும் மதிக்கல. கத்தோலிக்க தலைவர்கள் இன்னைக்கு நிலைமையில போப்பாண்டவரை பார்த்து போ ஆண்டவரேன்னு சொல்ற மாதிரி அந்த நிலைமை வந்துருச்சு. ஆன்மீக தளர்ச்சி இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்குறோம், ஆன்மீகத்துக்கு போட்டியாக நாத்திக சமயம், நாத்திக போக்குன்னு அது ஒன்று வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம கடவுளில் ஊருக்குன்னா அவங்க இல்லைன்னு எழுதி போடுறாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் சமயத்தை இழிவுபடுத்தக்கூடிய போக்கு அது ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கு. அதுக்கும் போட்டியாக ஒன்றுக்கு ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் மைனஸ்னு, கணிதத்தில் அப்படிதாங்க, ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ் இருக்கணும். அதே மாதிரி கரண்ட்டில் பாசிட்டிவ்னு இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கணும். ரெண்டும் இருந்தாலும் இந்த மின்சாரம் வேலை செய்யும். இந்த மைக் செட் தான் கரெக்டாக தெரியும். ஐயா உண்மையா இல்லையா? பாசிட்டிவ் நெகட்டிவ், அது நியூட்ரல்னு ஒன்று வேறு வச்சுருக்காங்க. அதனால ரெண்டு எதிர் விசைகள் மாதிரி இந்த தமிழ்நாட்டை பிடிச்ச சாபக்கேடு என்னன்னா, சமயத்தை, அதுவும் குறிப்பாக சமயத்தை அழிவு பண்ணுறாங்க. இந்து சமயத்தை மட்டும்தான் இழிவு பண்ண முடியும். இவங்கெல்லாம் இந்த நாட்டிகவாதிகள்லாம் இந்து சமயத்தை மட்டும்தான் இழிவு பண்ண முடியும். மற்ற சமயங்களை பற்றி பேசுனாங்கன்னா அந்த பேச்சு இருக்காது, அந்த பேசுறவங்களும் இருக்க முடியாது. அது என்ன அவங்களுக்கு சொல்லு அதிகமாக விளக்க வேண்டாம். இப்படி ஒரு நெருக்கடியான ஆமா, அதான் எல்லாமே நீங்க சைவ வைணவ தயவு செஞ்சு பேதம் பார்க்காதீங்க. நான் பிறப்புனால வைணவம் மறந்துடாதீங்க.
பிறப்பினால் நான் மைனவன். ஆண்டாள் கோயிலில் எனக்கு 4வது மரியாதை உண்டு, அது தீர்த்த மரியாதை. நான் வந்து சிவன் கோயிலுக்கு போனதுக்காக சிவன் கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஒரு மாற்றத்தை கண்டேன். ஏன்னா யாரும் என்கிட்ட ரூபா கேட்கறது இல்லை, அங்கே வேலை செய்கிறவங்க யாரும். அப்போ பார்த்தேன், பரவாயில்லையே, செலவே இல்லாமல் அந்த கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு நாள் கோயிலில் வெண்பொங்கல்லாம் கொடுத்தாங்க. பரவாயில்லையே, ரூபாயும் செலவு வைக்க வேண்டாம், இவங்களே பார்த்து பிரசாதம் பொங்கல்லாம் கொடுக்குறாங்களே, அதுலேருந்து ரூட்டை மாற்றியாச்சு. பணத்தை வந்து அனாவசியமாக செலவழிக்கிறது இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா, இலக்கிய நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்களை எழுதி அவைகளை வெளியிடுகிறேன். ஐயாவை சந்திச்சது நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டைம் இஸ் கோல்ட், மினிட் இஸ் ப்ரெஷஸ்ன்றார். அது அந்த நிமிடம் கூட நமக்கு முக்கியமான, நம்ம அதை நினைக்கிறது இல்லை. உண்டை வெந்ததை நின்று இது வந்தால் மாறுவோம்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நிமிடம் கூட எங்கள் அப்பா அப்படிதான் சொன்ன அந்த வாக்கியங்கள்லாம் இன்னும் என் மனசு. டைம் இஸ் கோல்டு, மினிட் இஸ் ப்ரெஷஸ்ன்றார். அந்த காலத்தை போன்ற நான் யார் சொல்லுங்க, பணத்தை மிச்சம் செய்து நான் செய்த அடியன் வெளியிட்ட புத்தகங்கள் சில இருக்கின்றன. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் எல்லாரும் நான் பேர் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் பெரிய அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அளவுக்கு எல்லாரும் விஐபியா வந்தால் பரவாயில்ல, விவிஐபியா வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணேன், அவங்க பேர் சொல்லக்கூட எனக்கு அந்த அளவுக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை என்று கருதுகிறோம். ஐயாவுடைய கரங்களால் மேடையில் இருக்கின்ற சான்றோருக்கு இந்த புத்தகங்களை ஆளுக்கு ஒரு புத்தகம் அன்பளிப்பார். ஐயா இதோட என்னுடைய உரையை நினைத்துக் கொண்டு பெரியவர்களே, வாழ்த்துறையில் நிறைவாக புலவர் சிவன் அணைந்த பெருமாள் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். நாங்கள் எல்லாம் பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது எவ்வளவு நேரம் பேசலாம்னு கேட்போம். அவங்க ஒரு நேரம் சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் முடிச்சுக்கிறது. ஒரு ஊரில் போய் கேட்டால் எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, எவ்வளோ வேணாலும் பேசியாங்க, ஒரு இஷ்டத்துக்கு பேசி ஆரம்பிப்பாங்க. பெரியவர்களே நல்ல நிறுத்துங்க, நாங்கள் 12 மணி வரைக்கும் தான் இருப்போம், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இந்த மாதிரி ஐயா அவர்களுடைய நேரம் இங்கே ஒன்றும் இல்லை. வாழ்த்துறைக்கு என்ன நேரம் எவ்வளோ வேணாலும் வாழ்த்து வைக்கலாம். ஐயா அவருடைய வாழ்க்கை வருகிறார். சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவானின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவானின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்தயனும் மாலும் காண, அங்கமலத்தயனும் மாலும் காண, அனலுவாடின் பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலத்தானே போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலத்தானே போற்றி போற்றி. பேரன்பிற்கும் மரியாதைக்குரிய சித்தத்தை சிவன்பாலை வைத்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, நீங்கள் இருக்கையிலே அமர்ந்திருந்தாலும் கூட எல்லோரும் என்னுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதாக எண்ணி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பண்புகலந்த வணக்கத்தையும்
நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்கின்றேன். இன்றைய விழா நாயகர் அருமைக்குரிய சகோதரர் கோவிந்தன் ஐயா அவர்கள் 84வது ஆண்டு விழா. அவர்களை பற்றி சொல்வது நிறைய சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியாச்சு. இப்ப கோவிந்தன் ஐயாவை பற்றி சொல்வதாக இருந்தால் 2 வழிமுறைகளில் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை ஒன்று தெய்வ சேவை, மற்றொன்று மாநில சேவை. இந்த இரண்டிலுமே அப்படி இருக்கு. இன்னைக்கு இப்படி உலகம் எப்படி இருக்குன்னா, பொருள் கொண்ட பெயர்கள் மனம் கொள்வதில்லை, பொருள் கொண்ட பெயர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், வாரி வழங்கணும்னு நினைக்கிறோம், மனசு இருக்கு, பொருள் இல்லையே. உலக நிலை இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படி இருக்க மனிதனுடைய நிலைப்பாடு சொல்லவே வேண்டாம். எங்கே அசந்திருப்பான பார்க்க காளியப்பனை கூட சொன்னாங்க, அருமையாக பட்டுக்கோட்டை பாடலாம் சொன்னாங்க. உண்மைதான் அது. ஏன்னா பட்டுக்கோட்டை சொன்னான், மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதி வைங்கடா தம்பி, மனதி வைங்கடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கு நீ வலது கையடா, தனிமுறைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா சொன்னாரே. அப்படி தொண்டு செய்யக்கூடிய தனி உடைமையை நீக்கி பொது உடைமை, பொது உடைமை என்னங்க, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட மனித சேவை, அந்த மாநில சேவையில் எனக்கு தெரிந்து ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எத்தனையோ மன்றங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம தேவார திருவாசக போட்டியெல்லாம் நடத்தி அந்த மாணவர்கள் செல்வங்களை எல்லாம் அழைத்து, ஒரு பக்கம் பாட்டு போட்டி, ஒரு பக்கம் நடன போட்டி, ஒரு பக்கம் அந்த பாடல்கள் ஒப்புவித்தல் போட்டி, கட்டுரை போட்டி, இப்படி பல போட்டிகளை எல்லாம் நடத்தி அந்த மாணவர்களுடைய மனதில் நல்ல விதைகளை, நல்ல எண்ணங்களை விதைத்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா சேவையில் உயர்ந்தது அப்படின்னா ஒரு பக்கம் மாநில சேவை, இன்னொன்று தெய்வத்திற்குரிய அந்த சேவையை சொல்வது. இந்த இரண்டையுமே அவர்கள் திறம்பட செய்யக்கூடியவர்கள். எங்க 2 பேருக்கு வரக்கூடிய நட்பு முறையில கூட ஒரு நிகழ்ச்சி என்ன சொல்றேன் அப்படின்னா, பள்ளியில் பணிபுரிகின்ற பொழுது எனக்கு வாய்த்த ஒரு அருமையான நண்பர் அவர்கள், என் குருநாதன் கூட சொல்ற அவரை, என்னை முதலாக ஆண்டாள் கோவிலிலே பேசுவதற்கு வைஷ்ணவ சித்தாந்தங்கள் என்னை அழைத்துக் கொண்டது. சுருக்கமாக சொன்னால் விஸ்வாதேகம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் ராமானுஜனுடைய அந்த பொன்மொழிகள், பகவத்கீதையினுடைய சாரங்கள், ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை, இப்படி எல்லாமே என்னை அந்த பக்கமாக இருந்தது. பல நிகழ்வுகள். அப்ப இடையில ஒரு நாள் கோவிந்தனை அவர் சந்திச்சு, நல்லா பார்த்துக்கோங்க, அவர் கோவிந்தன் சிவனை கும்பிட்டு இருந்தார். சிவன், நான் விஷ்ணு கும்பிட்டு இருக்கேன். ஒரு 2 பேரும் சந்திச்சோம். அப்ப என்னுடைய அன்புக்குரிய ஐயா செண்பகையா இருக்காங்க. அப்ப செண்பகையா நம்ம தேக்கிலார் மன்றத்துக்கு புத்தகம் எல்லாம் வாங்கணும்னு சொன்னா இங்கதான் வாங்குவோம். அந்த நிகழ்வுக்குரிய புத்தகங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு பரிசாக தரப்பட வேண்டும் என்று வாங்கக்கூடிய காலம். அப்ப இவர்களை சந்திக்கிறோம். ஐயாவுடைய வீட்டில் கோவிந்தன் ஐயா வீட்டுக்கு நானு, செண்பகையா எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்ப கோவிந்தன் ஐயா ஒன்று சொன்னாங்க, அப்பா நீ உன் பேர்ல சிவனும் இருக்கு பெருமாளும் இருக்கு, சிவன் அணைந்த பெருமாளும் இருக்கு, நீ பெருமாளை பற்றி எல்லாம் பேசுறது ஒன்றும் இல்லை, நல்லதுதான்.
கொஞ்சம் சிவனையை பற்றி பேசலாமே, அதை பற்றி படிக்கலாமே அப்படின்னு சொல்லி முதலாக திருமந்திரத்தினுடைய ஒரு தலைப்பை கொடுத்து என்னை அந்த மடவார விழாவுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நல்கினார்கள். ஆனா அங்க பேச ஏன் அப்படின்னா, பேசுவதற்காக ஒரு நண்பரை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு ஒருத்தரையும் 7 மணியிலிருந்து 8 மணி ஒருத்தரையும் பேச சொல்லியிருந்தாங்க. அவர் வந்ததே 6:30 மணிக்கு. அவர் 7:30 மணி வரைக்கும் பேசிட்டாரு. அவர் 7:30 மணி வரைக்கும் பேசுறதுனால நமக்கு 7:30 ஆயிடுச்சு. பேச வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரே ஒரு பாடல், எனக்கு இசையை பற்றி தெரியாது. ஆனால் கண்ணை மூடி அப்படி ஐயாவை நினைச்சு சிவபெருமானை அப்படி மனதார நினைத்து வேண்டுனா எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தோணும். அப்படி பல பாடல்களுக்கு நான் இசை அமைச்சிருக்கிறேன். இசையை பற்றி திருப்பி சொல்றேன், இசை நான் அறிய எனக்கு தெரியாது. சமுதாய முற்போக்கு சிந்தனை பாடல்களோட பல பாடல்கள், வெண்புறா இசைக்குழு என்ற ஒரு இசைக்குழுவை ஏற்படுத்தி சமுதாய முற்போக்கு பாடல்களை தான் பாடியிருக்கிறோம். அதுக்கு முறைப்படி இசை கற்றிருக்கிறான்னு கேட்டது தெரியாது. அப்ப எப்படி ஒரு பெண் ஐயா வழியில சொன்னா பூர்த்தி சேர்க்க பந்தம். அப்ப அந்த பாட்டு என்ன அப்படின்னா, இந்த பாட்டு கூட அந்த இசை அடியனுடைய இசை தான். திருமூலருடைய பாடல், அப்பனை நந்தியை ஆராமுதினை, அப்பனை நந்தியை ஆராமுதினை, ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை, எப்படி சாயினோ எப்படி சாகினும் ஏற்றுமிங்கேத்தினாய், எப்படி சாகினும் ஏற்றுமிங்கேத்தினாய், அப்படி ஈசன் அருள் பெறலாமே, அப்படி ஈசன் அருள் பெறலாமே. இந்த ஒரு பாட்டோட முடிச்சேன். அதுக்கப்புறம் குருவருள் திருமன்றத்தின் மூலமாக, அந்த மன்றத்தின் மூலமாக அதுக்கப்புறம் தான் இப்படி கேட்கிறோம். அப்படியே தான் நிறைய படிச்சு இல்லை, நான் கற்றது கையளவு கூட இல்லை. ஆனால் அப்படி கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். இன்றைய தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதானா பல பேருக்கு கிடைக்கல. ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா தலை குனிஞ்சிருக்கிறாங்க. தலை குனிந்த பெண்களும் தலை நிமிர்ந்த ஆண்களும் நிலை குறைந்து போனது நீதி என்று வாழுமோ. ஏன் தலை குனிஞ்சிட்டு இருக்காங்க? செல்போன். இன்னைக்கு அப்படி போயிடுச்சு நிலைமை. ஆக ஒரு நல்ல வாய்ப்பினை அப்படி செல்வதற்கு ஒரு வழி கூறிய அருமை ஐயா அவர்கள், கோவிந்தன் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி பேசுவதாக பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு பேச்சினுடைய சிறப்பு என்னன்னா, இவர் 2 மணி நேரம் பேசியிருக்கலாமே, முடிச்சுட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேச்சை நிறுத்திக் கொள்ளக்கூடியதான் சிறப்பு. ஆக எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளினாலே அவர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழக்கூடிய தன்மையில் பல்லாண்டு பல்லாண்டு பலகாலம் அவர்கள் சிறப்பாக, குறிப்பாக நம்ம ஐயா சொன்ன மாதிரி மன நிறைவோடு, அந்த நிறைவுதான் வாழ்க்கை. நமக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் கூட அது நிறைவு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை அது சரியாக இருக்க முடியாது. ஆக மன நிறைவோடு அவர்கள் பல்லாண்டு காலம் இந்த உலகில் வாழ்ந்து பல பேருக்கு அவர்களுடைய வழிமுறை, அவர்கள் செய்யக்கூடிய அந்த வழி ஒரு வழிகாட்டியாக, ஒரு விளக்காக இருந்து, ஒரு விளக்கமாக இருந்து கலக்கமானவர்களுக்கு அவர்கள் நல்ல ஒரு வழிகோட்டாக அவருடைய வழிமுறை அமையப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, வாழ்த்துறையின் நிறைவாக சரவணன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள்.
இந்த வாழ்த்துறை முடிந்தவுடனே உங்கள் பார்வையாளர்களிலிருந்து ஒரு 5 அல்லது 6 கேள்விகள் வந்திருக்குது. கேள்விகள் அந்த கேள்விக்குரிய பதிலை இங்கே 2 ஜாம்பவான்கள் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். அந்த கேள்விக்குரிய பதில் முடிந்ததும் ஒவ்வொரு கேள்வி அந்த கேள்வி நேரம் நிறைவுற்றவுடன் இந்த விழாவின் நாயகர் ஏற்புரை வழங்குவார்கள். ஏற்புரையை வழங்கிய பிறகு நன்றி உரையோடு நிகழ்வு முடிய எல்லோருக்கும் விருந்து தயாராக இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர் அளிக்கக்கூடிய விருந்திலே நாமெல்லாம் கலந்து கொண்டு அவரை மகிழ்ச்சிப்படுவார். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல அவர் தானே மகிழ்ச்சி படணும். அதனால் மகிழ்ச்சி படுவார். அடுத்தது சரவணன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார். எல்லாம் அல்ல சிவகாமி வாழ்க்கை ஐயா நல்ல இதான் சொல்ற பெரும் நானே ஐயாவுடைய 24வது பிறந்த நாளை முன்னிட்டு ஐயாவை பார்த்தவருக்கு ஐயாவுக்கு வயதில்லை வணங்குகிறேன். நமது அருணாதபுரம் கூறுவார் அந்த வேலாயுதனுடைய அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் அருணதன பணபுயக புதிகையில் அகிலபுவனம் உதவும் மடைமகள் அமலையாரிய அந்தரி சுந்தரி இமயமாமையில் அம்பை சுயம்பகி அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகதி அம்பர் குண்டல வேதை சாம்பவி பிம்பக்குஞ்சிக பூவை பூங்கல் அச்சத லட்சத வக்கர மத்திரை அச்சத லட்சி அச்சி சடச்சேரி 1000 முகம் 1000 விளக்கியதொரு 6 தர வந்தருளும் 6 முக குண்டலிகள் அருமறை திறந்துவன் சங்கிராம கற்கி குவி அபயவிட அஞ்சல் என்ற கீரனுக்கு உதவி அரசரிய வாமன முடிக்கொரு தமிழ்த்திறமையும் வேறிதமாக வேறித்த கடவுள் புலவன் அனுபவித்த வவக்கடலில் புகாதி என விரவி எடுத்து அருள் வைத்த கடல் நிர்வாகன் ஆசிகாதார சகோதரன் இன்பூரும் வாசிகாதி மனோடைய பஞ்சரன் அகரும் முகம் அதை களவு வரைமல முக விகட முகவட கடின உலகினன் வாழ்ந்தது பற்றி திவாகரன் வழி முறுக்கி வடித்த திருக்கைவேல் என்று அன்னை நான் பெருமான் கூறுவார். அப்படிப்பட்ட 100 கோடி சூழலை உருக்கி கை கட்டி பார்த்தா என்ன ஒரு ஆற்றலோ அது வேலாயுதனுடைய ஆற்றல் என்று தமிழ். அதுபோல் ஐயா அவர்கள் புண்ணியத்தை எல்லாம் மொத்தமாக திரட்டி சைவ சித்தாந்த ஒரு பக்கம் எல்லா உயிரினும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஆன்மீக சொற்பொழிவு ஒரு பக்கம் உலகம் இப்படி எல்லா சிவகுடியையும் மொத்தமாக சேர்த்துருக்காங்க ஐயா. ஞானமுதாரை ஓதவித்தல் கேட்பித்தல் தான் கேட்டல் ஈனமில்லாத நற்பொருளாதாரை சிந்தித்தல் இவை அனைத்தும் இறைவனை அறிவிக்கும் எளிமையான பூஜை என்று சிவஞான சித்தியாரிகள் என்ற நூல் சொல்கிறேன். அப்படி ஞானமானதை எல்லாம் மக்களுக்கு போதித்து எல்லாவரும் சிவபுண்ணியம் அடைய வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க மிகப்பெரிய சிவபுண்ணியம்னா ஞானம் எடுத்து உழைப்பது தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிவபுண்ணியம் செய்து அவர் மென்மேலும் வாழ வேண்டும் என்று வளர்ந்து இன்னும் நிறைய சிவபுண்ணியம் பண்ண வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, சென்னையிலிருந்து ஞானத்திரல் ஆசிரியர் டி. சிவகுமார் பி அவர்களும் ஞானத்திரல் பத்திரிகையினுடைய பதிப்பாசிரியர் இரா அருணாசலம் அவர்களும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். சிவத்திரு கோவிந்தன் ஐயா அவர்கள் அன்புடைய வணக்கம். தங்களின் 84வது பிறந்த நாள் விழா 6/1/25 திங்கட்கிழமை தீவடுபுத்தூர் நிகழும் அழைப்புதல் கிடைக்கப்பட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தேன். வாழ்கின்ற வாழ்வுக்கு பொருள் மட்டுமே தேடும் இவ்வுலகில் வாழ்கின்ற வாழ்விற்கு பொருளாகவே விளங்குகின்ற தங்களின் சீலமும் தொண்டும் எமக்கு பெரிதும் நெறிகாட்டுவனவே. தங்களுக்கு வாழ்த்து சொல்லும் அளவிற்கு தகுதியோ வயதோ இல்லாததால் தாங்கள் எங்களை வாழ்த்தி எங்களை வாழ்த்தச் சொல்ல வேண்டுகின்றோம். முருகன் திருவள்ளுவர் நிற்க நன்றி. இவர் சென்னையிலிருந்து ஞானத்திரமுறை எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது ஓரளவு இந்த வாழ்த்துறை அரங்கம் நிறைவுற்றது. அடுத்தது கேள்வி பதில். சில கேள்வி ஒரு 6-7 கேள்வி இருக்கிறது. பொதுவாகவே கேள்வி எழ வேண்டுமானால் பொதுவாகவே நான் பள்ளிக்கூடத்தில் கேட்போம், பாடம் நடத்திட்டு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்போம். ஒரு பயிரும் ஆயத்திருக்க மாட்டான்.
கேள்வி எழாதது ரெண்டு காரணம் உண்டு. எல்லாம் புரிஞ்சதுனாலும் கேள்வி வராது, ஒன்றுமே புரியலைனாலும் கேள்வி வராது. ரெண்டு விதம் உண்டு. அதாவது வகுப்பா நான் இப்போ நான் கேள்வியே இருக்காத பள்ளிக்கூடத்தில் ஒன்றும் பண்ணாதீங்க சார், நீங்கள் வாட்டு வந்து நடத்திட்டு போங்கங்கிறான். ஏன்னா ஆல் பாஸ் அது ஒன்று தான் நம்ம கையில் இருந்தது, அதையும் அவன் பிடிக்கிட்டான். ஆல் பாஸ் போட்டுட்டான். படித்தாலும் படிக்கலன்னு நான் பாஸ் சார் அப்படிமா. அதனால் நான் ஒரு பையனையும் நல்லா படின்னு சொல்கிறதே இல்லை என் பள்ளிக்கூடத்தில். அப்போ என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்பான். முடிஞ்சா படி, முடியல விட்டுடு. இந்த விட்டுடுன்னு கேட்குறவனா பணக்காரன் ஆகிட்டான். ஆகினால இப்போ கேள்வி பதில்கள் அரங்கம். முதல் கேள்வி சிவகாந்தி அவர்கள் ஒரு கேள்வி, ஒரு 6-7 கேள்வி வந்திருக்கு. 3 பேர் இங்கே பதில் சொல்ல இருக்கிறார்கள். சிவகாந்தி அவர்கள் இந்த கேள்வியை சொல்லி அவர்களே பதில் சொல்லுவார்கள். ஏன்னா இப்போ எனக்கு அதுதான் வேலை, எதை கேட்டு நீங்கே சொல்லுங்கன்னு சொன்னேன். முதல் கேள்வி, உத்தரகோசமங்கை காலத்தில் ஆடை வல்லானுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு தாழம்பூ சாத்துகின்ற ஒரு மரபு இன்றும் இருக்கிறது. இது ஏன் என்று ஒரு கேள்வி வருகிறது. உத்தரகோசமங்கை காலத்தில் திருவாதிரை அன்று தான் அந்த மெயிலை அணிந்திருக்கின்ற சந்தனத்தை நீக்கி முழு திருமையை காண முடியாத செய்து அபிஷேகம் செய்வார்கள். அபிஷேகம் முடிந்த உடனேயே சுவாமிக்கு தாழம்பூ சாத்தப்படுகிறது. சுவாமிக்கு தாழம்பூ சாத்தப்படுகிற ஒரே தருணம். இது ஏன்னு கேட்டு கீழே ஒன்று கவனிக்கணும். நான் அந்த தளத்தில் வேலை பார்க்கின்றபோது இதை கண்ணார அருகிலே இருந்து பார்க்கலாம். தாழம்பூ சாத்தப்பட்டு நிரந்தரமாக இருக்காது. சிறிது நேரம் சாத்தி விட்டு ஒரு நாளைக்கு கழித்து நீக்கி விடுவார்கள். இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தாழம்பூ விளக்கப்பட்டது. ஏன்னா பொய் சாட்சி சொன்னது. விளக்கப்பட்ட தாழம்பூவை சாத்துகிறார்களே, இது மரபா என்று கேட்கிறார். வேண்டுதல் வேண்டாமை இலாம். எந்த உயிரிடத்தும் எந்த பொருளிடத்தும் தான் விருப்பு வெறுப்பு கொள்ளாது எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கின்றவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் தாழம்பூவையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான் இதற்கு விளக்கம். இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி சொன்னேன். எந்தெந்த மூர்த்திக்கு என்னென்ன பூக்கள் ஆகாது என்று சொல்லுகின்ற பொழுது, ஆகாத பூ ஒருத்தர் வந்து கொடுத்தா அதை அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு விதி இருக்கிறது. அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த தாழம்பூ ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு செய்தி உங்களுக்கு மேல் ஒரு செய்தி சொல்றேன். என்னை நீ நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு தாழம்பூ தவம் செய்து நம்முடைய திருச்செங்காட்டங்குடியிலே வந்து தவம் செஞ்சுதான். தாழம்பூவை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என சொல்லி செங்காட்டங்குடியிலே தாழம்பூ வந்து அங்கே ஆத்தி மரமாக மாறி அங்கே உருவெடுத்தலாம். அதனால செங்காட்டங்குடியில் இருக்கிற ஆத்தி மரத்துல தான் அந்த வைரவர் போய் விரும்பி உட்கார்ந்தார். ஆனால் அந்த ஆத்தி மரம் என்னது? கல்புராணத்தின்படி தாழம்பூ தான் ஆத்தி மரமாக உயர்த்திருக்கிறது. எனவே வேண்டுதல் வேண்டாமை இரான் என்பதை அங்கே காட்டப்படுவதாக தான் அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்து திருமுறைகளிலே ஒவ்வொரு கேள்வியும் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அடுத்த ஐயா அடுத்தது வயிற்றுக்கு சோறு வேண்டாமா என்று நினைக்கிறவர்கள் நிறைய உண்டு. நான் மாத்திரை போட்டு மயக்கம் வந்துடாம அதுக்கும் சில பேர் இருப்பாங்க. இதையும் தாண்டி உங்களை கவனித்த பொழுது அந்த வினாக்களுக்கு விடை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நன்றாக கிடைக்கிறது. ஏதோ அந்த நேரத்துக்கு சாப்பிடணும்னு அப்படின்னு கண்டிப்பாக நல்லா பசிக்க சொன்னாங்க. நல்லா பண்ணிருக்காங்க. தெரிய போகிறேன் என்று செய்தி சொல்கிறேன். இந்த நூல் எழுதினவர் யாருன்னு தெரியுமா? இந்த வழக்கறிஞர் தான். அதுக்கு வயசாகிடுச்சா இளமையான படம் கொடுத்தாரு. எனக்கே சந்தேகம். நிறைய எழுதியிருக்கேன், நிறைய செய்தார். அடுத்து
கேள்வி இல்லாமல் ஒரு பதில். வாழ்த்து யார் வாழ்த்துறது, வயசான வாழ்த்துறதா, வயசு போடுங்க, அர்த்தம் இல்லாத பேச்சு. இந்த அறிவு கெட்ட அரசியல்வாதிகள், அறிவு கெட்ட அரசியல்வாதிகள் நல்லா சொல்றீங்க. வாழ்த்த வயது இல்லை, வணக்கம் இல்லை. இந்த வாழ்த்த வயது தொல்காப்பியம் படித்திருந்தால் போதும். தம்பி காலையப்பெல்லாம் ஞாபகம் வரும். செவி அறிவுரு என்று தொல்காப்பியர் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காரு. சின்ன குழந்தை பெரியவரை வாழ்த்தலாம். இது நல்லா வச்சுருக்க. நீங்க இந்த வார்த்தையை இனிமேல் சொல்லாதீங்க. வாழ்த்து யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் வாழ்த்தலாம். வயதானவர்கள் சிறியவர்களை வாழ்த்தலாம். மிகவும் சிறிய குழந்தை பேச தெரிந்தால் அதுவும் வாழ்த்தலாம். வயதானவர்களை வாழ்த்தலாம். இதை தெரிஞ்சு வச்சிருக்காரு. இது பல இடத்துல ரொம்ப சங்கடமா வாழ்த்துறதுக்கு எதுக்கு வயசு? எல்லா ஆன்மாவும் ஒண்ணுதான். உங்களை நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நாம ஏன் வணக்கம் சொல்றோம்? அடுத்தவங்களுக்கே நம்ம வணக்கம் சொல்றோம். ஆன்மாவைத்தான் வணங்குகிறோம், ஆன்மாவைத்தான் வணங்குகிறோமே தவிர இந்த உடம்பை அல்ல. அதனால வணக்கம் சொல்லுங்க, நம்மளால வாழ்த்துங்க. இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில வரவிசை அபரவித்தை அது சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் தான் நான் பேசுறேன். அடுத்து அத்வைதம் விசிஷ்டாத்வைதம். இந்த யாதவ பிரகாசர் செயல்பாடு எனக்கு வரலாறு படிக்கலை. அத்வைதம் விசிஷ்டாத்வைதத்தை வழக்கிடுறேன். அதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். அத்வைதம் கிமுவிலேயே தோன்றியது. ஆதிசங்கரர் தோற்றுவிக்கவில்லை. ஆதிசங்கரர் பரப்பினார். கேரளாவில் உள்ள காலடியிலே பிறந்த ஆதிசங்கரர் பரப்பினார். கூடு விட்டு கூடு பாய்ந்து கூட அரசமாதேவிக்காக கூடு விட்டு கூடு பாய்ந்து பதில் சொன்னவர் ஆதிசங்கரர். ஆமா, அத்வைதம்னா என்ன? துவைதம் புவி அதுக்காக தமிழ் மொழிபெயர்த்தாங்க. சைக்கிள் திருச்சக்கர வண்டி, அதுவும் வடமொழியில் தெரியாம புவி தான் 2. புவி துவைதம் எல்லாம் 2. துவைதம் 2 அற்றது, 1 தான். அத்வைதம் பிராமணங்க பூரா அத்வைதம். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிராமணங்க சிவன் கோயிலை வழிபாடு செய்ய முடியாது. சிவனை தொழுவதற்கு அவர்கள் சிவாச்சாரியாக இருக்க வேண்டும். அதுதான் பெரிய போராட்டம். பிராமணங்கள் அத்வைதத்தை சேர்ந்தவர்கள். இந்த அத்வைதம்னா என்ன? 2 வடமொழியில சுத்தம் அசுத்தம். அவங்களுக்கு எதிர்மறை பொருளே கிடையாது. ஆங்கிலத்திலையும் அப்படித்தான் கிடக்கு. எல்லா மொழிகளையும் கெட்டுப்பீங்க இருக்கு. நம்ம தான் மற்ற மொழியை பொறுத்துக்கிறோம், நம்ம மொழியை மறந்தோம். அப்ப 2 அற்றது. என்ன 2 அற்றது? எது 2? கடவுள் என்று சொன்னால் அது ஒன்றே, 2 இல்லை. அவங்க கடவுளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அத்வைதவாதிகளுக்கு கடவுள் கிடையாது. யாராவது மறுப்பு சொல்லலாம். அத்வைதத்துக்கு கடவுள் கிடையவே கிடையாது. அப்ப பிரம்மம் பிரம்மம் என்றால் கடவுள்னு வச்சுக்கோங்க, இல்லை இறைன்னு வச்சுக்கோங்க, ஆன்மான்னு வச்சுக்கோங்க. ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்று. ஆன்மா வேறு, பிரம்மம் வேறு இல்லை, 2ம் ஒன்று. நானாஜீவவாத கட்டளையில அபிநமாக இருக்கின்ற பரபிரமத்திலிருந்து வந்த இந்த ஆன்மா. சரி, அத்வைதம் என்றால் ஒரே கடவுள், ஒரே ஆன்மா, எல்லாம் ஒன்றுதான். ஆன்மாவும் கடவுளும் ஒன்றுதான். இது 3 நேரம் சொல்லலாம். பொறுத்துட்டீங்கன்னா பாரதி என்று சொல்லலாம். பாரதி அருமையாக சொல்லுவார். பாரதி ஒரு சிறந்த வேதாந்தி. அவருடைய நூல் முழுக்க வேதாந்தம். பொறுத்துக்கலைன்னா சொல்லுவார். பாரதி அவருடைய நூல் கூட தாக்கை சிறகி நிலை நந்தராக உங்கள் கரிய நிறம் தோன்றுதலா நந்தராக, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா உங்களை தீர்ந்து இன்பம் தோன்றுதலா நந்தலாக. எதை பார்த்தாலும் கடவுள் பயமாகவே. ஆனால் அத்வைத முக்கியம் இந்த ஜெகம் வித்தை என்பது.
நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா உடனே சொல்கிறது ஜெகம் நித்தை, இந்த உலகம் ஒன்றும் இல்லை. அது நமக்கு தெரியும், ஒன்றும் இல்லை. இப்போ துவைதமாக பிரம்மமாக இருக்கின்றத அருமையான விளக்கம் கொடுக்கிறார் பாரதியார். மகாகவி பாரதியார் நாள்தோறும் பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு பின்னால அவருடைய வீடு. எல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்க மாட்டீங்க. பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கே பாரதியார் பார்த்துக்க மாட்டீங்க. பின்னால் 2 கருத்து வச்சு உள்ள ஒரு வழி இருக்கு. அதில் நேர பின்னால் அவருடைய வீடு. இன்று அரசாங்கம் அதை நூலமாக ஆக்கி நிறைச்சனமாக ஆக்கி இருக்கிறது. அவர் நாள்தோறும் கோயிலுக்கு வருவார். இப்போ தான் கூட்டம் அதிகமாக போயிடுச்சு, அப்போ தான் கூட்டமே இருக்க. அவர் நாள்தோறும் ஒரு வாழைப்பழத்தை யானைக்கு கொடுப்பார். நாள்தோறும் கொடுப்பார். ஒரு நாள் அவருக்கு மழை பிடிச்சிருச்சு. மழை பிடிச்ச உடனே யானை போகாது. யானையும் பிரம்மம், நானும். இந்த செடியும் பிரம்மம், நானும் பிரம்மம். எது உலகத்தில் இருக்கின்றனவோ அத்தனையும் பிரம்மம், நானும் பிரம்மம். அந்த யானை போக ஐயா மதம் கொடுத்து கெட்ட போகிறது. அது அவன் அண்ணன் வாராய் என்ற அவருடைய நண்பர் எழுதுகிறார், வா ராமசாமி. அவன் அண்ணன் கணபதி விநாயகர் யானை. நான் தம்பி சுப்பிரமணியன். பாரதியார் பேர் தெரியும்ல, பாரதியார் பேர்லாம் மறந்து பாரதி இருக்கு. பாரதியாரோட பேரு சுப்பிரமணிய ஐயர். அவர் அப்படிதான் போடுவார். அவன் அண்ணன், நான் தம்பி. அண்ணன் தம்பி அடிப்பாளருக்கு திட்ட போடுவார். வாழைப்பழத்தை கொடுத்தார். அந்த வாழைப்பழத்தோட அழகை தேர்வு சுற்றி கூட்டி என்ன அதிசயமோ கீழே போட்டுட்டு அவர் சாகலை. வயிற்றால போகுது. அப்போ இயல்புலாம் கொடுத்துருக்கும் போது யோசிக்கிறார். கோவிந்தசாமி புகழ் அவருடைய குரு சொல்வார், ஆமாப்பா எல்லாம் பிரம்மம்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த. அப்போ யானையும் பிரம்மம், நானும் பிரம்மம், ஒரு பிரம்மத்தை இன்னொரு பிரம்மம் துன்புறுத்தலாமா சொல்லுன்னு. அதை முக்காலே நீயும் பிரம்மந்தான், யானையும் பிரம்மந்தான், இன்னொரு பிரம்மம் உன்னை கிட்டே போகாதேன்னு சொல்லிட்டுல, அதை நீ பிரம்மம் நினைச்சியா? அவரும் பிரம்மம் தான், நான் அதை நினைக்கிறேன். எல்லாம் பிரம்மம் என்பதை சொல்லுவது அது. இத சித்தாந்தம் சும்மா வாங்க ஒரே வார்த்தை சொன்னா புரியாது. எப்படியா இப்போ கொடுத்துறவா நாங்கள் என்ன வயசுக்கு அந்த நேரம் எத்தனை நேரம் 6 நாள் வரலாம் இருக்காங்க. அதனால அத்வைதத்தில் 3 பிரிவு. நீ அத்வைதம் ஒன்றுதான் நினைக்க வேண்டாம். மத்துவாச்சாரியார் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் மத்துவாச்சாரியார் ஒன்றுன்னு சொல்லலை, துவைதம்னாரு. ஒன்று என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தடுப்பு என்று ஒன்று இருக்கிறது, மறைப்பு என்ற ஒன்று இருக்கிறது. அதனால பிரம்மத்திலிருந்து வேறுபட்டதாக 2 இருக்கு. நான் சுருக்கம் முடிச்சது அவங்க அண்ணன் பழைய பிரம்மம் சொல்லிட்டே இருக்காரு. 2 மத்வாச்சாரியார் சிறந்த ஞானி. அவருடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையான. அதுக்கப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு மேலான ராமானுஜருடைய உடம்பு திருவரங்கத்தில் இல்லை பார்த்துருக்கீங்களா? இன்றும் இருக்கிறது. போய் பார்த்துருப்பீங்களா? ஸ்ரீரங்கம் போயிருப்பீங்க, அங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. அது அவருடைய உடம்பு அது இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ராமானுஜர் உடம்பு அவர் சீடர்கிட்ட சொல்றாரு, நான் மறைய போறேன் ஐயா, உங்களை பார்க்க வணங்க முடியாது
அப்போ நான் என் உடம்பு மாதிரியே ஒரு உடம்பை படைச்சு தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி படைக்கப்பட்ட உடம்பு இது வரலாறு. பல பேர் ராமானுடைய உடம்புலே நீங்கள் அந்த ராமானுஜர் 3 சொன்னார். கடவுள் ஒன்று, கடவுளை அறிய முடியாத மறைப்பு ஒன்று, இந்த மறைப்புக்கு மேலே இன்னொன்று 10 இறைவனும் ஆன்மாவும் வேறு. அவர் ஒன்றுன்னு சொன்னது அற்புதம். இவர் 3 உண்டுங்கிறார். அந்த வகையில் பார்த்தா அவர் விசிஷ்டாத்வைதம் கேட்கல. அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதம்னா விளக்கமான துவைதம். ஆக முப்பொருள் கொள்கையை ராமானுஜர் சொல்லுகிறார். முப்பொருள் கொள்கை சைவ சித்தாந்தம். முப்பொருள் கொள்கையுடைய முடிவும் விசிஷ்டாத்வைதமும் ஒன்றுதான். இதை நல்லா ஆழமாக கொடுத்தா புரிஞ்சுக்கோங்க. நான் கேட்டால் அப்புறம் நம்ம பேசுவோம். பெரியவர்களே, இந்த வினாவுடைய மிகச்சரியாக 1:30 முடியும், 1:40 இருந்து. ஆகையினால கொஞ்சம் அங்கே இருந்து எல்லாரும் சாப்பிட்டு போகணும்னு ஐயா விரும்புகிறாங்க. இன்னொரு 15 நிமிஷத்தில் இந்த வினாவுடைய நிறைவு பெறும். அடுத்து ஐயா வந்து ஒரு வினாவுக்கு அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இன்னான்கும் இழுக்கா என்றது ஆரம்பம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4 என்று சொன்னா வாழ்க்கை எல்லாத்துக்கும் மூல காரணம் எது? ஆசை. அண்ணா சொன்னாரு, ஆசை அருவின்கள் ஆசை அருவின்கள் நீச்சலூராயினும் ஆசை அருவின்கள். ஆசை அருவின்கள் ஆசை அருவின்கள் நீச்சலூராயினும் ஆசை அருவின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாகுமே. ஆனந்தம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆசைகளை விட வேண்டும். அவர் வச்சிருக்கிறார், இவர் வச்சிருக்கிறார், நன்றாக திருநெல்வேலி பெருமாள் அருமையாக ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாலே தினமலர் பத்திரிகையிலே அவருடைய படம் வந்தது. எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். நம்ம ஊர் பெருமகனாருடைய படம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம். அதுக்கு ஆசைப்படல. அவர் முயன்ற எழுதிய ஒரு வார்த்தை எழுதியிருக்கார். அதுல இளமையிலே படித்திருந்த ஒரு வார்த்தை எழுதியிருக்காக சிறப்பான முறையிலே அவர்களுக்கு அந்த படத்தை பிரசுரித்து அருமையாக அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள். அதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால ஆசைகளை விடுங்கள், ஆசைகள் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் என்று சொல்லி ஆசைகளை விடுங்கள், அவாவை விடுங்கள். ஆசையை அவா வெகுளி இன்ன சொல் இந்த 4 கிட்டம்னா அதுதான் வாழ்க்கையில அறம் என்று சொல்லி இந்த அளவிலே அந்த கேள்விக்கான பதில் சொல்லி திருமணத்திலே கட்டங்கள் என்று பேசுகிறது. இந்த கட்டங்கள் என்பதற்கு பொருள் என்ன? பொதுவாக ஒரு கட்டம் என்பது வடசொல்லாக இருந்தால் துன்பம், தமிழ் சொல்லாக இருந்தால் ஆயுதம், வலுவாயுதம், ஒரு ஆயுதம். இறைவனாக உயிர்களுடைய பிறவி வேலை அறுப்பதற்கு அவர் ஒரு ஆயுதம் வைக்கிறது. அதுபோல் கட்டங்கள் அதைத்தான் கட்டங்கள் என்று திருமொழியில் வருகிறது. அடுத்து திருமணம், அடுத்து திருவாசகத்தில் தாடி அருகில தாடி அருகில் பூதாடி என்று சொல்லக்கூடிய மலரின் வகை. மலர்களில் அநேக பேர்கள் நமக்கு தெரியவில்லை. சில மலர்களுக்கு பேர் தெரியாது, பேர் தெரியும் ஆனால் அடையாளம் தெரியாது. பூதாடி என்ற ஒன்றைத்தான் அங்கே இதே போன்று தாளம் இருந்தவர் அன்றைய என்று கையில் தாளம் இருக்கிறது. அது தாளம் என்று
இந்த தானம் வந்து அர்த்தம் அல்ல. தானம் பண்ண கிராமத்தில் சாப்பாட்டு தானம் பாத்திரம் இறைவன் தான் உண்பதற்குரிய கபாலத்தை பாத்திரத்தை கையில் வைத்திருக்கிற காரணத்தினாலே அவன் கையில் தானம் இருந்தவாறு அன்னை இல்லை என்று கேள்வி. திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் நாயன்மார்களை பற்றி 11 பாடல்கள் பாடியிருக்கிறார். அதில் எல்லா பாடலுடைய இறுதியில் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே அப்படின்னு இதுக்கு வழக்கம் கேட்கலாம். ஆரூரன்னா யாரு? நம்பியாரூரர். நம்பியாரூரர் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரர். ஆரூரன் எதுக்கு அவருக்கு பேருனா அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் திருவாரூர். திருவாரூரில்தான் அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்தார். அந்த முன்னோர்களுடைய பெயரைத்தான் நம்பி ஆரூரன் என்று இயற்பெயராக வைத்தார். அவர் திருக்கடைக்காவை போல விரண்பிட்ட நாயனார் கோவுத்து எல்லா அடியார்களையும் பாடும் பொழுது 60 பேரை பாடினார். எத்தனை நாயகர் பாடாது, எத்தனை நாயன்மார்கள் 60 பேரை பாடினார்கள். மித்த 3 பேர் பின்னால் சேர்க்கப்பட்டது. சுந்தரமூர்த்தி நாயனாரையும் இசை ஞானியாருடைய அம்மாவையும் அவருடைய தந்தையார் 3 பேர் திருக்கொண்டுவாக சேர்த்து கொண்டார். வேற ஒன்றும் தங்கி இருக்குல்ல. திரு சே மாரியப்பன் முன் பிறவி அறிய ஆர்வமோ அல்லது இலக்கியத்தில் எந்த இடம் அறிய தேர்வு. தேவர் குரலும் திருநாள் மறைமொழியும் மூவர் தமிழும் மொழிமொழியும் கோவை திருவாசகம் திருமூலர் சொல்லும் எல்லாம் ஒரு வாசகம் என்று உணர். 2 சொல்றேன். திருவாசகம் படித்தா போதும், முற்பிறவி தெரிஞ்சுக்கலாம். மாணிக்க வாசகருக்கு மறுபிறவி கிடையாது. திருவாரூர் என்பது அவருடைய இயற்பெயரோ இல்லை, மாணிக்க வாசகர் என்பதும் அவருடைய இயற்பெயர் இல்லை. பாடலிலிருந்து வந்தது. அவர் புல்லாய் கூடாய் குருவாய் வெள்ளத்தூராகி பொலிமுறாய் தேவராய். இதுல என்ன நீங்க புரிஞ்சிருக்கீங்க? எத்தனை பிறவி? முதல்ல 7 பிறவி சொல்றாரு மனிதனுக்கு முன்னால. மனித பிறவி எடுத்த பின்னாலே 7 பிறவி சொல்றாரு. ஆக 14 பிறவி. அது முதல் பிறவி எது? புல்லாக பிறந்தவர்களை பார்த்திருக்கிறீர்களா? புல்லாக பிறந்திருக்கிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா? நாம் இந்த ஆன்மாவானது முதல்ல புல்லில் இருந்துதான் பிறக்குது. இதெல்லாம் நீங்க படிக்கும்போது, திருவாசகம் படிக்கும்போது உணரணும். புல்லுல பல கோடி பிறவி, எடுகடல் மாலை அடவீடில் அதிகம் எனது பிறவி அவதாரம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவிலையும் பல கோடி பிறகு. இந்த புல்லாய் புறவாய்கிறதுல மனிதனா பிறக்கும் முன்னால கல்லா கிடக்குது. கல்லுதான் பாறாங்கல் இல்ல, விதை உறக்கம். நெல் அறுவடை வந்து மறுநாளை கொண்டு விதைச்சா முளைக்குமா? விதை உறக்கம். விதையை பக்குவப்படுத்த வேண்டும். அதுபோல பாம்பு வரையும். இந்த பாம்பு வரையும்ங்கிறதுக்கே நான் விளக்கம் எழுதியிருக்கேன். ஏன் பாம்பு பின்னால சொன்னாரு? டார்வின் கொள்கையில விலங்கு கடைசி அப்புறம் மனிதனுங்கிறாரு. மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? பறவையாய் பல் விருகமாகி முதல்ல மிருகத்தை சொல்றாரு. டார்வின் அப்படி சொல்லல. டார்வின் கொடுக்கப்படுகிறது யாரும் சொன்னீங்கன்னா தப்பு. அப்புறம் பறவையாய், அப்புறம் பாம்பாய்,
பாம்பை கடைசியில் சொல்றார். அதுக்கப்புறம் கல்லாய் மனிதராய். மனிதராய் பிறந்த பிறகு எத்தனை பிறவி? இது கேட்கறதுக்கு நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு ஆகணும். நேரம் போகுதுன்னு யாரும் தயவு செஞ்சு கவலைப்படாது. அண்ணன் நடத்தி வைக்கிற ரோடு போக மன்னிச்சுக்கோங்க. கேட்டா கேள்வி கேட்கறது பதில் சொல்லணும். மனிதனா பிறந்த பிறகு அடுத்த பிறகு என்னது? பேயாய். மனிதனாக இருக்கிற இந்த உடம்போடு இருக்கிற நாம் பல பேர் இறந்த உடனே சொல்றது. இறந்த உடனே என்ன ஆகிறோம்? பேயாய். பேய் இருக்கா இல்லையா யாருக்கு சந்தேகம் இருந்தா அப்ப தெரிஞ்சுக்கோங்க. மாணிக்கவாசகர் பேய் சொல்றார். பேய் என்பது முதலாக மனித பிறகு எடுத்த பிறகு இறந்தார். இந்த உலகத்துல ஆட்டம் போட்டு இதெல்லாம் ஒழுக்கம் கல்விக்காம நினைச்சதெல்லாம் அனுபவிச்சவன் பேயாத்தான். பேயாய் பிறந்து மனிதனா பிறக்கணும். மனிதனா பிறந்து மறுபடியும் கணக்கனாய் பிறக்கணும். கணமாய் இருந்தால் மறுபடியும் மனிதனாய் பிறக்கணும். மறுபடியும் பேயாய் கணக்கனாய் வல்ல சூழலாகி அப்புறம் எல்லாத்துக்கும் மனித பிறகு எடுத்து தான் பிறக்கணும். மற்ற பிறகு அப்படி. அப்ப அந்த மனித பிறவி மிக சிறந்த பிறகு. அந்த மனித பிறவி முதல்ல பேயாக ஆக்குறது. இது மாணிக்கவாசகரை வச்ச மறுபிறவியை புரிஞ்சுக்கலாம். வள்ளுவர் பெருமான் மெய்யுணர்வுன்னு 10 குறள் எழுதியிருக்கார். தயவு செஞ்சு வள்ளுவர் குறளை படிக்க அன்னை அடிக்க விடுறாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்னா சொல்லலாம். ஆர்வமும் அதாவது இலக்கியத்திலோ இப்போ மாணிக்கவாசகரை சொன்னேன். ஜோதிடத்தில் நிறைய இருக்கு. ஜோதிட கதைகள் இருக்கு. புத்தர் ஜோதிட கதைகள் படித்து பார்த்தீங்கன்னா புத்தரே ஒரு அவதாரம். யாருடைய அவதாரம்? புத்தர் யாருடைய அவதாரம்? திருமாலுடைய அவதாரம். புத்தராக ஒரு பிறந்திருக்கிறார் என்பது நீங்க பார்த்துக்கணும். இப்போ ஆர்வம்னு கேட்டேன். அது ஆர்வ கதைகள் தான். ஒரு முனிவர் ஒரு 5 நிமிஷம் போட்டு ஒரு முனிவர் வேண்டாம் கேள்வி கேட்டுருப்பாரு. நான் என்ன பண்றது? உலகம் சொல்லித்தான் நான் பாரு நிறைய சொல்லிட்டே இருக்கேன். எனக்கு பத்தி தாகமே கிடையாது. நிர்வாகம் கொடுத்தா எட்டி கூட்டிகிட்டே இருக்கேன். ஆகும் வராது. இப்போ ஒரு பெரிய ஞானி, மெய்ஞானி, உண்மையான ஞானி, அவருக்கு நிறைய சீடர்கள். நான் சொல்ற மறுபடியை பற்றி சொல்றேன். நிறைய சீடர்கள். அப்ப இறுதி காலம் வந்தது. எல்லாம் கூட்டாளர் ஐயா, நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சரியாக மதியம் 1 மணிக்கு என்னுடைய ஆன்மா பிடிக்கிறது. முனிவர்கள்லாம் சாமியார்கள் தலையில தேக்க வளர்ப்பாங்க. சாமியாரோ போய் சாமியாரோ யாரோ மராதிகள் யாரா இருந்தாலும் புத்திக்கு போகிற மாதிரி தெரியல. நமக்கு காசு கொடுக்கல. ஏறணும் தேங்காயை தலையில உடைக்கணும். ஏன்னா ஆன்மா அங்கே இருந்தாங்க. இன்றைக்கு முழக்கம். நீங்க இந்த மராதிகள் போய் கேளுங்க. ஐயா மராதிகள் உட்காந்துருக்காங்க. தேங்காய் உடைக்கணும். முனிவர் அவங்க கீழே சொல்றாரு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சரியாக 1 மணிக்கு என்னுடைய ஆன்மா புரியும். அப்பொழுது தேங்காய் என் தலையில் உடையுங்கள். தலை உடைக்க வேண்டும். அதிலிருந்து நீல நிறமான ஒளி போக வேண்டும். அப்படி நீல நிறமான ஒளி போகவில்லை என்றால் நான் மறுபிறப்பு எடுத்து விட்டேன் என்று பொருள். அந்த நீல நிற ஒளி பிரிந்தால் நான் முத்திக்கு சென்றேன் என்று பொருள் என்று சொல்லி கெட்டிக்காரமான சொல்லி பார்த்துக்க பார்த்தாரு. பார்த்ததோட தாண்டி உட்காந்துருக்காங்க. நேரம் நிறைய கெட்டியாக வந்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. நேரமாக 1 மணி வரப்போகுது. அப்போ தலைமை சேர்ந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம். அந்த நேரத்தில் சொன்ன நேரம் வந்துடுச்சு. உடனே தலையில தேங்காயை உடைத்தான். மண்டையும் குழந்தது சாமியாருக்கு. ஆனால் நீல நடி ஒளி போகவில்லை. நல்லா கவனிச்சுக்கணும். முற்பிறகு மறுபிறகு கேட்டது சரியாகும்.
நீல நிற ஒளி போகவில்லை. ஆஹா, நம்ம முருகர் சாமி கருத்தார் போட்டே நம்ம என்ன செய்யறது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கவர் தான் கேள்வி கேட்டான். ஏதாவது தேங்காய் உடைக்கிற போது நாளில் அவங்களுக்கு ஏதாவது சொல்லு கேட்டுத்தான். ஒரு ஆமா கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? வெள்ளரி பிஞ்சு வேணுமா, வெள்ளரி பிஞ்சுன்னு கேட்டுச்சு. உடனே ஓடுங்க, அந்த வெள்ளரிக்காய் கையை கூடையோட கொண்டு வந்துருங்க. அந்த வெள்ளரி பிஞ்சை புறம் கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. அவர் காசை கொடுத்து அனுப்பிட்டாங்க. எல்லோரும் கவனமாக அந்த வெள்ளரி பிஞ்சை வெட்டி எடுங்கள். உயிரோடு அதில் ஒரு புழு இருக்கும். அந்த புழுவை எந்த புழு? எந்த பிஞ்சிலும் ஒரே ஒரு பிஞ்சில் ஒரு புழு இருந்தது. இப்போ அவர் தலையில வச்சு தேங்காய் உடத்தான் நீல நிற ஒளிப்பாங்க. என்ன அர்த்தம்? ஆசையால் ஆசை அறிஞர்கள்னு சொன்னாங்க திருமணத்துக்கு. ஆசையால் பிறவி உடனே வந்து விடுகிறது. வெள்ளரி பிஞ்சுகள் சத்தம் கேட்ட உடனே இவர் வெள்ளரி பிஞ்சை ஞாபகம் வந்தது. உடனே அதை சாப்பிட அனுபவிக்கிறதுக்கு பொழுதுவாக்க வேணும். அந்த புழுவையும் கொண்ட உடனே தான் அவருக்கு நிறைய இது தடை இல்லை வரலாறு. இதை மாதிரி எத்தனை வேணாலும் சொல்லலாம். பொறுமை உங்களுக்கு வேணும். அதை விட நடத்துறவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு நடத்துறது நிகழ்ச்சி முடிக்கணும். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். சாப்பாடு ஆடிட்டு போகணும்னா இன்னும் வழக்கம் போகணும். நீங்கள் கேளுங்க, நான் சொல்லுவேன். எனக்கு போது போகணும். என்னை ஆங்கில பேராசிரியர். இன்னும் ஒரு உதாரணம் வேணுமா? விவேகானந்தருடைய ஞான தீபத்தில் அன்னதானத்தினுடைய சிறப்பை அவர் சொல்லுகிற பொழுது முற்புரையை சொல்கிறார். நோயில கதைகளில் ஒரு அரசனுடைய மகன் எப்படி இறந்தான் என்று கோவில் கதை சொல்கிறார். இப்படியெல்லாம் நிறைய நூல்கள் இருக்கின்றன. நிறைய படியுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். பெரியவர்களே, வினாவுடைய அரங்கம் நிறைவுற்றது. அடுத்து மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த விழாவின் கதாநாயகர் ஏற்புரை வழங்க வருகிறார். அவருக்கு 5 நிமிஷம் தான். முடிஞ்ச உடனே எல்லாரும் பண்ணாங்க பார்த்தோம். ஏன்னா அப்படியே உட்காந்துருக்கீங்க. இவர் தன்னுடைய உள்ள கணக்கையை சொல்லணும். அதனால் அது முடிஞ்சோடனே அவங்க உடனே வந்து கொண்டாட பார்த்தலாம். உடனே விட்டு தயாராக எல்லாருடைய சிவனையை போற்றி பார்வதி பதே அண்ணாமலை மண்ணா போற்றி மாவாய் கனகத்திரளே போற்றி சித்தவேதா வைத்தியநாமத்தை கரம் இந்த 14 வருடம் 12 வருடம் வந்து 14 வருஷம் உத்தரவு கொடுத்தாங்க. இந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லாமல் நான் ஆரம்பிக்கிறதுல முடிக்கிறது. என்னுடைய வாழ்வுக்கு அதுதான் உயர். ஐயா இருக்காங்க, அவங்க தாத்தா காலத்துலேருந்து என்னுடைய வழிகாட்டுறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நான் சிறப்பாக இருக்கேன். அதனால் உறுதியாக சொல்ல முடியும். அவர் தாத்தா, அவர் அப்பா 3 தலைமுறையை நான் செஞ்சுக்கிருக்கேன். அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நல்லா இருக்கேன். நிறைய கேட்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கும் பற்றி வந்துச்சு. நான் 1 மணிக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டேன். 1லேருந்து 1.5 காலத்தில் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். சுகர் பேஷண்ட்டும் கூட எல்லாம் இருக்குது. ஆனால் வழி தெரியாது, யாருக்கும் தெரியாது. என்ன எனக்கு கிடைத்த இறையன்பு நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுனால மன நிறைய அடைகிறேன். அதான் என்னுடைய மகிழ்ச்சிக்கும் என்னுடைய நீண்ட கால வாழ்க்கைக்கும். இந்த விழா ஏன் நடத்துகிறோம்னு சொன்னால் என்னுடைய விளம்பரத்துக்காக இருக்கும். விளம்பரம் தேவையில்லை, தனிமனிதருக்கு விளம்பரம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை எல்லாரும் கண்டு கேட்டோம். முறைதான் நிறைய இது நம்ம வெளியில் போர்டு பார்த்தீங்கன்னா எழுதிருக்காங்க. என்ன எழுதியிருக்கேன்னா தேவாலயங்கள், தலைமை உரை, வாசி உரை, வாழ்த்துறை, என்ன பாராட்டுறை போட்டு இவை அனைத்தும் கண்டும் கேட்டும் மகிழ. நீங்கள் மட்டுமில்லை, நான்
இவ்வளவு பேருடைய சொற்பொழிவு ஒரே நாளில் ஒரு இடத்துல கேட்கவே முடியும். நம்ம செய்த பலன், அதாவது தவத்துடைய பயன். அதனால தான் இத்தனை அறிஞர்கள், அறிஞர்கள், ஆசிரியர்கள் என்ன அதுக்கு நான் என்ன பேர் போட்டுக்கணும், பத்திரிகை பாருங்க, பேராளர்கள். பேராளர்களோட ஐயர் படிப்பார், அது என்னுடைய இதில் முக்கியமான நிகழ்ச்சி. இதுபோல ஐயா சொல்லாத சில விஷயங்கள் என்னன்னா, 28வது நூற்றாண்டுல 40 வருஷமா என்னைக்கு ஆரம்பிக்கணும், வாரியார் பேர் 1985 ஆரம்பித்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் உறுப்பினர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் உழவாரப்படி இருந்து 50 கோயில்களுக்கு உழவாரப்படி செஞ்சிருக்கிறோம். அதே எனக்கு அந்த ஊக்கம் ஆக்கமும் காரணம் அந்த உழவாரப்படி தான். நீங்களும் செய்யலாம், காசு செலவு கிடையாது, மன வருத்தம் கிடையாது. முடிஞ்ச ஐயா சொன்னாங்கல்ல, ஒரு கோயில் போனால் ஒரு கெட்ட கிழமையெல்லாம் தூக்கி போயிடும், ரோட்டில் முள் இருந்தால் இருந்து போதும். கோயிலிருந்து செய்யறது அவைக்கணும். ரோட்டில் ஒரு கல்லோ முள்ளை கொண்டு எடுத்து போட்டீங்கன்னா அது ஒரு இறைவனுக்கு சொந்தம் அப்படின்னு வாரியார் தலைவர்களுடைய இது வளர்ந்தவன். வாரியாருக்கு நான் தொண்டு செஞ்சுவேன். எங்கள் வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு 1954, 55 ஆண்டாள் கோயிலில் 2 நாள் சொற்பொழிவு வந்திருந்தாங்க. முதல் நாள் தங்கியிருந்தாங்க. அது கலாச்சார அப்பா, எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டாங்க, சமூகசுந்தரம் பாரதம் வந்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஊருக்கு வந்தால் அந்த புத்தக பையில கையில் கொடுத்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொடுக்கும்போதும் கணக்கை பார்க்க மாட்டாங்க, வாங்கும்போதும் கேட்க மாட்டாங்க. நான் என்ன செய்வேன்னா அந்த புத்தகம் நான் வாங்கி நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு. அப்படி வளர்ந்தவன் அந்த என்னுடைய எதிர்த்து வந்தேன். இவ்வளவு பேரும் சொல்லி எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையில் பங்கேற்று யாரை விட உங்களை விடவா, இவரை விடவா, என் கூட படித்தவரை விடவா, எனக்கு ஆசிரியராக விடவா, வெங்கக்காரர்கள் விடவா, தேவாரம் படித்தவர், அந்த துணி கொடுத்தவர், ஏன்னா உடன் பெய்தவர்கள், மெட்ராஸில் உள்ளவங்க, தேவாலயத்தை படிக்கக்கூடிய தினசரி தேவாலயத்தை படிக்காங்க. நமக்கு அந்த கொடுப்பதை கிடைக்கிறது. அவங்களெல்லாம் நம்ம மறந்துட்டு என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துன்னு சொல்ல முடியாது, நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களால நிறைய நான் முதல்ல ஐயாவுக்கு ஞாபகம் இல்லையோ, முதல்ல தேவாலயத்துக்கு அந்த புத்தகத்தை பைண்ட் பண்ணி கொடுத்தேன் நான். இபிஎஸ் பைண்டிங் புக் பண்ணின்னு பழக்கம் இருந்தால் முதல்ல தேவாலயத்தை படிக்கிற மாணவர்களுக்கு புத்தகம், அது 25 புத்தகமும் 30 புத்தகமும். அப்போ விபிஎஸ் புக் பைண்டிங்னு ஒரு கடை வச்சுருந்தோம் பெரிய இடத்துக்காக, பேப்பர் ஸ்டோர். அது மூலமாக அந்த புத்தகத்தை பைண்ட் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் மன்றத்துக்கு. இப்பொழுதும் அந்த 15 வருஷமாக திருவுருள் திருப்பறை மன்றத்தில் உங்கள் எல்லாரையும் விட நான் நிறைய கற்றுருக்கேன். உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு மெட்ராஸில் நான் 77 மெட்ராஸில் ட்ரைனிங் மெடிக்கலில் படித்தேன் 1 வருஷம். அப்போ படிக்கும்போது சில ஆன்மீக நண்பர்கள் பெயர் கிடைச்சி அரணர்கள் ஐயா அவனுடைய பதிப்பாக்கு அரணர்கள் மூலமாக இந்த நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும். எப்படி அங்கே ஒரு தேவாரம் ஒரு பதியத்தை படித்து அதுக்கு வழக்கம் சொல்லுவார். பதியத்தை ஒரு பெரிய இணைவாளர் படிப்பாரு, பேராசிரியர் வழக்கம் சொல்லுவார். ஐயா நிறைய ஐயா வந்திருக்காங்க, ஐயா பேசியிருக்காங்க, எல்லாரும் பேசியிருக்காங்க. அதில் எல்லாத்தையும் மகிழ்ச்சியத்தோட நான் மகிழ்ந்தது சார்ஜ் என்ன சொன்ன மாதிரி எல்லாரும் எனக்கு உதவியாக இருந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தராக பேர் சொல்கிற மாதிரி அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே எத்தனை சுருக்கமாக தன்னுடைய ஏற்புரை வழங்கியிருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையினுடைய அங்கங்கள் எல்லாம் அனைவருமே பங்கு கொண்டதால் தான் என்னுடைய முன்னேற்றம் அப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மைதான். நம்மை சுற்றி சான்றோர்களும் பார்ப்போரும் இருந்தால் நாம் என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதுதான் கோவிந்தன் ஐயா அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்று ஒரு செய்தியை இந்த வாழ்க்கையை நிறைவாக்குகிறேன். இப்பொழுது ஐயா வாழ்த்து பாடுவார்கள். வாழ்த்து பாடணும்னா நிகழ்ச்சி முடிஞ்சிடும். யாராவது பொன்னாட போடணுமோ போட்டுக்கலாம். உடனே உணவும் தயாராக இருக்குது. உணவும் உண்டு. உங்களை எல்லாம் மகிழ்ச்சிக்குமாறு பணியோடு வேண்டி உங்களுடைய இது நேரமாச்சு ஆனா பேசணும்னா நேரமாச்சு. ஆகினாலே பெரியவர்களே அருமையாக பாடிட்டீங்களே, இந்த 1:45 ஆச்சு, எல்லாம் டயர்டாக
ஆகையினால இந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நான் தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்து அவங்களுடைய வாழ்வில் பங்கு கொண்டவன் என்கிற உரிமையோடு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி, பாய். பேசக்கூடாதுன்னு உத்தரவு, நான் பேச வரல. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கே தெரியும், ஏன்னா பூரா பெரிய ஆட்கள். நான் ஐயா சொன்னாங்க, நான் பேச நிப்பாட்டி 50 வயசுலேயே நிப்பாட்டி. இப்பொழுது என்ன செய்யப்படுறது அப்படின்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எல்லாரும் விழா நடத்துனவங்க நிறைவு மங்களங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 10 நாள் நிகழ்ச்சியிலும் அந்த எம்பெருமான பொன்னொஞ்சல் வச்சு ஆட்கள் தான். அதுதான் ஒரு நினைவு பகுதியாக நான் இருக்கிறேன். என்னுடைய மனதுடைய ஊஞ்சல் கொண்டு வரல. நான் என்னுடைய இதயத்தில் கோவிந்தன் ஐயாவை அமர வைத்து ஒரு மாணிக்கவாசருடைய ஒரு பொன்னொஞ்சல் திருச்சிற்றம்பலம். மணிவடம் சுரத்த மன்னன் போன்முறை அரசு செய்த குறைவில்லாதீர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் மேன்மைகொள்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அவராருக்கு செல்ல வச்சுட்டு இந்தாங்க இந்தாங்க ஏறிச்சு அவ்வளோதான். இந்தாங்க கூட மாற்றுங்க, அது மேலே தூக்கி வைங்க. அந்த அவ்வளோதான் அவ்வளோதான் யாரு சொல்லு. இந்த வாட்டுக்கு மேலே கூட மாற்றுங்க. போட்டி வெளியே நிற்காது. நல்லது, நன்றி. தண்ணி ஆமாம் ஆமாம்.